1 சாமுவேல் 4ஆம் அதிகாரம் 20, 21, 22 இந்த 3 வசனங்கள் நம்ம வாசிக்க போகிறோம். அந்த 20ஆம் வசனத்துல பாருங்க. அவள் சாகப் போகிற நேரத்தில் அவள் அண்டையிலே நின்ற ஸ்திரீகள், நீ பயப்படாதே, ஆண் பிள்ளையை பெற்றாய் என்றார்கள். அவளோ அதற்கு ஒன்றும் சொல்லவும் இல்லை, அதன் மேல் சிந்தை வைக்கவும் இல்லை. தேவனுடைய பெட்டி பிடிபட்டு அவளுடைய மாமனும் அவளுடைய புருஷனும் இறந்து போனபடியினால் அவள் மகிமை இஸ்ரவேலை விட்டு போயிற்று என்று சொல்லி அந்த பிள்ளைக்கு இக்கபோத் என்று பெயரிட்டாள். தேவனுடைய பெட்டி பிடிபட்டு போனபடியினால் மகிமை இஸ்ரவேலை விட்டு விலகி போயிற்று என்றால், கடந்த நாட்கள்ல ஆண்டவர் கொடுத்த ஒரு பாரத்தை நான் உங்களோட ஷேர் பண்ணிட்டு நான் வார்த்தைக்கு நேராக நாங்க போகலாம். என்ன அப்படின்னா, இது இக்கபோத்தின் காலம் அப்படின்னு ஆவியானவர் என்னோட கூட பேசினார். இக்கபோத் காலம். இது இக்கபோத் அப்படின்னா என்ன? தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி சத்துருக்களால பிடிபட்டது. ஆசாரியன் இறந்து போனான். ஏலி ஆசாரியன் இறந்து போனான். ஆசாரியனுடைய மகனுடைய மனைவி, மருமகள், அவ கஷ்டப்பட்டு பிரசவித்து ஆண் பிள்ளையை பெற்றா. எல்லாருமே சொல்றாங்க, சந்தோஷப்படுறாங்க, ஆண் பிள்ளையை பெற்றுட்ட, நல்லா சந்தோஷமா இருந்தா. அந்த பிள்ளை மேல அவ கண்ணு வைக்கல, அதை பத்தி எதுவும் ஒரு வார்த்தையும் பேசல. ஆனா அந்த டைம்ல கூட பாருங்க, அவ்வளவு துக்கம். இப்போ ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஒரு வார்த்தை வெளிப்பாடு என்னன்னா, இந்த காலத்துல சபை மங்கி எரிகிற ஒரு திரியை போல இருக்கு. என்னுடைய சபை மங்கி எரிகிற ஒரு திரியை போல இருக்கிறது. ஆனா நான் எதிர்பார்ப்பது கொழுந்து விட்டு எரிகிற ஒரு தீவெட்டியாக, ஒரு அக்கினியாக மாறணும். அது தேசம் எங்கிலும், பட்டணம் எங்கிலும், தெருக்கள் எங்கிலும், இந்த உலகம் எங்கிலும் அந்த தீவெட்டியை போல அது பரவணும்னு நான் எதிர்பார்த்தேன். அதை நான் எதிர்பார்க்கிறேன்னு ஆண்டவர் என்னை பாரப்படுத்தி கொண்டே இருந்தார். கிட்டத்தட்ட ஒரு 2 வாரங்களாக நான் தேவ சமூகத்துல ஜெபிச்சுட்டே இருந்தேன். ஆண்டவரே, மகிமை போயிடக்கூடாது ஆண்டவரே. ஏன்னா ஆண்டவர் தெளிவாக காட்டுற ஒரு காரியம் என்ன அப்படின்னா, மந்தை சிறைப்பட்டு கொண்டு போயிட்டு இருக்கு. மந்தை சிறைப்பட்டு கொண்டு போயிட்டு இருக்கு. சபை சிறைப்பட்டு கொண்டு போயிட்டு இருக்கு. ஊழியக்காரர்கள் அலறுகிறார்கள், ஊழியர்கள் வேதனைப்படுகிறார்கள். அப்போ இந்த இக்கபோத், பழைய ஏற்பாட்டுல மோசே பாருங்க, நீங்க எங்க கூட வரலன்னா நாங்க என்ன பண்ண மாட்டோம், நாங்க போக மாட்டோம் பிரயாணத்துக்கு அப்படிங்கிறாரு. ஆனா புதிய ஏற்பாட்டுல இன்னைக்கு தேவ பிரசனம் இல்லாம, தேவனுடைய மகிமை இல்லாம, ஏன் தேவன் நம்மோடு கூட இல்லாம நாம் சபை நடத்துவதோ, நாம் பிரசங்கிப்பதோ, நம்ம பைபிள் ஸ்டடி எடுப்பதோ, அல்லது நம்ம தேவனுக்காக எதை நான் செய்வேன்னு சொல்லி நம்ம எது பண்ணாலும் அது பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவது இல்லை. அப்போ ஆண்டவர் பாரப்படுத்தி கொண்டே இருந்தார். இன்றைக்கு உங்களுக்குள்ள அந்த பாரத்தை ஆண்டவர் வைக்கிறார். இன்னைக்கு திருச்சபைய தேவன் நம்புகிறார். இன்னைக்கு நம்ம நிறைய சபைகளுக்கு நம்ம போய் கொண்டிருக்கிறோம். நம்முடைய சபை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? அப்போ மகிமை இழந்த இக்கபோத். இக்கபோத் அப்படின்னா மகிமை இழப்பு. தாயும் மரித்து போயிட்டா. பிள்ளையை பற்றி எந்த ஒரு சரித்திர குறிப்புகளோ எதுவுமே இல்லை. ஆசாரியனும் மரித்து போய்விட்டார். பெட்டியும் போயிடுச்சு. ஜனங்கள் தவிக்கிறார்கள். இன்னைக்கு உலகத்துல அநேக ஜனங்கள் தவிப்பதற்கு காரணம், தேவனுடைய பெட்டி நம்மள்கிட்ட, அதாவது தேவ பிரசன்னம் நம்மிடத்துல இல்லை. அதை நம்ம ஒப்புக்கொண்டே ஆக வேண்டும். நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். மகிமை இன்னைக்கு அநேக இடங்கள்ல இல்லை. ஆனா ஆண்டவர் சொல்ற, நான் மகிமையை திரும்பி வர பண்ணுவேன். திரும்ப ஆண்டவர் நம்ம எடுப்பிக்கிற காலத்துக்கு நேராக வந்திருக்கிறோம். அப்போ ஆதி திருச்சபையும் இன்றைய நமது திருச்சபையும் இந்த ஒரு தலைப்புல கிட்டத்தட்ட ஒரு 2 வாரங்கள் ஆண்டவர் பாரப்படுத்தி கொண்டே இருந்ததுனால, இது ஜெபத்துல வைத்ததுனால, ஆண்டவர் கிட்டத்தட்ட ஒரு 50 குறிப்புகள் ஆண்டவர் கொடுத்தார். ஆதி திருச்சபை எப்படி இருந்தது, இன்றைய நமது திருச்சபை எப்படி இருக்கிறது அப்படின்னு. அப்போ எனக்குள்ள இதை எழுதும் போது எனக்குள்ள பல விதமான பாரங்கள், கண்ணீர் ஒரு பக்கம், சோர்வு ஒரு பக்கம், ஒரு பக்கம் கோபம், ஒரு பக்கம் வேதனை, இந்த மாதிரி ஆண்டவர் பாரப்படுத்தி கொண்டே இருந்ததுனால விளைந்ததுதான் இந்த தேவனுடைய வார்த்தை. நிச்சயமாக அது அனைவருக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். நம்மை ஒரு பெரிய ஒரு எழுப்புதலுக்கு நேராக நம்மை ஆயத்தப்படுத்துகிறார். அப்போஸ்தலர் 1:14, 44, 46, 4:32 இந்த வசனங்கள் நம்ம பார்க்கும்போது ஆதி திருச்சபை எப்படிப்பட்டதாக இருந்தது? அன்பும் ஐக்கியமும் அதிகமாக இருந்தது. இன்று பெயரளவில் மட்டுமே காணப்படுகிறது. ஆதி திருச்சபை அப்படின்னா நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, அப்போஸ்தல கால திருச்சபை. இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தி மரித்து உயிர்த்தெழுந்து பரமேறி போவதற்கு முன்பதாக நீங்க காத்திருங்க, பரிசுத்த ஆவியின் பலன் வருவதற்கு காத்திருங்கன்னு சொல்லி சீஷர்களை
அவர் ஆயத்தப்படுத்துறார். அப்படி ஆயத்தப்படுத்தும் போது பாருங்க, அப்போ அவங்க காத்திருக்கிறாங்க. அது திருச்சபையாக உருவாகிறது. அப்போ அவர்கள் அப்போஸ்தலர் உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அவங்க காத்திருக்கும் போது பாருங்க, ஒரு மனம் அப்படிங்கிற வார்த்தை இருக்கு. 1:14 பாக்குறோம். அப்போ ஒரு மனம், அந்த ஒன்னஸ், ஒருமித்து வாசம் பண்ணுதல். ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமா இருக்கிறது. அந்த ஒரே மனம், அந்த ஒரே இருதயம், விசுவாசிகளாகிய திரள் கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனமும் கொண்டவர்களாக இருந்தார்கள். சகலமும் அவர்களுக்கு பொதுவாக இருந்தது. ஒருவனும் தனக்குரியவைகளை தனக்குன்னு சொல்லக்கூட இல்லை. அப்போ அந்த அளவுக்கு ஆண்டவர் அந்த ஒரு மனதை அவர்களுக்கு கொடுத்திருந்தார். ஆனா இன்றைக்கு திருச்சபைக்கு அந்த ஒரு மனம் இருக்கிறதா அப்படின்னா, அநேக இடங்கள் அந்த ஒரு மனம் இல்லை. சாத்தானுடைய பெரிய ஒரு தந்திரம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய சிந்தையை திசை திருப்புவது, நம்முடைய நோக்கத்தை மாற்றுவது. வசனம் தெளிவாக சொல்லியிருக்கிறது, பூர்வ எல்லைக்குறியை மாற்றாத. பூர்வ எல்லைக்குறி என்ன பண்ணக்கூடாது? மாற்றக்கூடாது அப்படின்னு. அப்போ அன்றைக்கு ஆதி திருச்சபையில எல்லாருக்குள்ளயும் ஒரு மனம் ஒரே இருதயம் இருக்குமானால், இன்றைக்கு நமக்குள்ளும் அந்த ஒரு மனம், அந்த ஒரே இருதயம், அந்த ஒரே ஆவிய ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் முழுக்க பாருங்க, சகோதரர் அப்படிங்கிற ஒரு வார்த்தை அதிகமாக காணப்படும். சகோதரர், சகோதரத்துவத்தை முக்கியத்துவப்படுத்தினது நம்முடைய மார்க்கம், கிறிஸ்தவ மார்க்கம். கிறிஸ்தவம் என்பது மதம் அல்ல, அது மார்க்கம், அது வழி. அப்போ அந்த ஒரே மனம், அந்த ஒரே இருதயம் இன்றைக்கு காணப்படவில்லை. அதை ஆண்டவர் உணர்த்துகிறார் நம்ம வாழ்க்கையில. அந்த பழைய ஏற்பாட்டுல பாருங்க, அந்த பாபேல் கோபுரம் கட்டுவதற்கு ஜனங்க எல்லாரும் ஒரே மனமா இருந்தாங்க. கரெக்டா ஒரே வேலையை செய்யறாங்க, அந்த ஒருமனப்படுறாங்க. அவங்க தேவனுக்கு விரோதமாக என்ன பண்றாங்க? பாபேல் கோபுரத்தை கட்டுறாங்க. அந்த நிம்ரோத், நிம்ரோது கிட்டத்தட்ட காமின் சந்ததி அவன். அந்த நிம்ரோதுக்குடைய அந்த பெயரின் அர்த்தம் என்ன அப்படின்னா, அவன் வந்து கலகக்காரன், தேவனுக்கு பயப்படாதவன். நாம் கலகம் செய்வோம் அப்படிங்கறதான் அந்த வார்த்தையுடைய, அந்த பெயருடைய அர்த்தம். நாம் கலகம் செய்வோம் அப்படின்னு. அவன் தேவனுக்கு விரோதமாக என்ன பண்றான்? ஜனங்களை தூண்டி விடுறான். பாபேல் கோபுரம் கட்டுவதற்கு ஜனங்களை ஏவி விட்டது அவன் தான். அப்போ இந்த பாபேல் கோபுரம் கட்டுவது வந்து தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமானது. நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். ஆனா இவங்க என்ன பண்றாங்க? ஒரே இடத்துல இருந்து தேவனுக்கு விரோதமாக. அந்த நிமிரோது என்ன பண்ணா அப்படின்னா, ஜோசிபஸ், யூத வரலாற்று ஆசிரியரான ஜோசிபஸ் என்ன எழுதுறாரு அப்படின்னா, இந்த பாபேல் கோபுரம் கட்டி தேவனை வந்து பழிவாங்க நினைச்சானா. ஏன்னா ஜலப்பிரளயத்தால தேவன் பூமியை அழித்ததுனால, தன்னுடைய முற்பிதாக்களை அழித்தது நிமித்தம் இந்த நிம்ருது அந்த பாபேல் கோபுரத்தை கட்டி தேவனை நான் பழி வாங்கணும் அந்த ஒரு எண்ணத்தோட அவன் கட்டினானா. அவன் அடிக்கடி அம்பு விடுவான் தேவனுக்கு விரோதமாக, வானத்துக்கு நேராக அம்பு விடுவான். என்னன்னா, நான் உங்களுக்கு விரோதி அப்படிங்கிறத காட்டுவான். சுயராஜ்யத்தை கட்டுவது, பாபேல் அப்படின்னா குழப்பம். இன்னைக்கும் பாருங்க, சுயராஜ்யத்தை கட்டுவது, தேவராஜ்யத்தை கட்டாமல் சுயராஜ்யத்தை கட்டுவது, அதுதான் காரணம் இன்னைக்கு மகிமை போகிறதுக்கு. ஜனங்களை ஏவி விடுகிறது, தன்னுடைய பெயரை முக்கியத்துவப்படுத்துவது. அப்போ இப்படி இருக்கிறதுனால, அந்த சுயநலம் இருக்கிறதுனால இன்றைக்கு தேவ மகிமை வெளிப்படுவது இல்லை. அப்போ ஒரே மனம் ஒரே இருதயம். அதே போல ஊழியர்களுக்குள்ளேயும் பாருங்க, ஒரு மனமா இருந்தாங்க. அது திருச்சபையில வேறுபாடுகள் வந்தது, கருத்து வேறுபாடுகள் வந்தது. ஆனாலும் அவங்க என்ன பண்றாங்க? ஒருவரை விட்டு அவ்வளவாக பிரியவில்லை. அப்போ அந்த ஒரே மனம், அந்த ஒரே இருதயம். பிரசங்கி 4ஆம் அதிகாரத்துல பாக்குறோம், முப்பொருளுள் சீக்கிரமாய் அறாது. அப்போ அந்த யார் ஐக்கியமாக இருக்கிறார்களோ அவர்களுடைய ஜெபம் கேட்கப்படும். ஐக்கியத்தின் ஆசீர்வாதங்கள் அளவற்றது. ஐக்கியமா இருந்தா மேற்கொள்ளலாம். ஐக்கியமா இருக்கும்போது ஆண்டவர் வாசம் பண்றாரு, அங்க ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும். அப்படிப்பட்ட ஐக்கியமுள்ள சபை ஆத்துமாக்களால் நிரம்பும். ஊழியர்களுக்குள்ளும் விசுவாசிகளுக்குள்ளும் ஐக்கியம், தேவனோட ஐக்கியம். அப்போ இந்த அளவுக்கு அந்த ஃபெலோஷிப், அப்போ அந்த அன்பின் ஐக்கியத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். சத்துருவை மேற்கொள்ளணும், ஜெபங்கள் கேட்கப்படும். எப்ப அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு? ஒருமனப்படும் போது மிகுந்த பலன் உண்டுன்னு நம்ம வேதத்துல பாக்குறோம். அப்போ ஆதி திருச்சபையில அது யோசிக்கக்கூடிய விஷயம், விசுவாசராகிய திரள் கூட்டத்தார் ஒரே மனமும் ஒரே இருதயமும். அது ஆச்சரியமா இருக்கு. எப்படி திரள் கூட்டம் ஒரே மனமும் ஒரே இருதயமும் உள்ளவர்களாக இருக்க முடியும்?
அப்போ ஆண்டவர் அவங்களுக்கு என்ன பண்ற, கிருபையை கொடுத்தார். இன்றைய இருக்கிற திருச்சபைக்கு நிச்சயமாக ஒரே மனமும் ஒரே இருதயமும் உள்ள அந்த காரியங்களை கர்த்தர் ஏற்படுத்துவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். அப்போ இன்னைக்கு நமக்கு தேவையானது என்னன்னா ஒரு மனம், அந்த ஒன்னஸ். அதான் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுறாரு, கர்த்தருக்குள் ஒரே சிந்தையா இருக்க யோதிகையாளுக்கும் சிந்திகையாளுக்கும் புத்தி சொல்லுகிறேன். அவங்க கிட்டத்தட்ட அவங்க ஊழியம் செய்யறாங்க. யோதிகையாளுக்கும் சிந்திகையாளுக்கும் ஒரு மனமா என்ன பண்ணுங்க, நீங்க இருங்க, தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுங்கன்னு சொல்லி புத்தி சொல்றாரு. அப்போ ஒரு மனம் இருந்தால்தான் தேவ ராஜ்யத்தை நாம் தெளிவாக சரியாக மேன்மையாக கட்ட முடியும். ஒரு மனம் இல்லாம நாம் செய்கிற காரியங்கள் நிச்சயமாக அது ஆசீர்வாதமாய் இருக்காது. இன்னைக்கு பாருங்க, அநேக சபைகள்ல ஒரு மனத்தோடு என்ன பண்ண மாட்டாங்க, காரியங்களை செய்ய மாட்டாங்க, அறிவிப்புகளுக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க, தரிசனத்திற்கு கீழ்ப்படிய மாட்டாங்க. கிட்டத்தட்ட சிறையிருப்புல இஸ்ரேல் ஜனங்கள் தவித்த போது நெகேமியாங்கிற ஒரு தலைவனை, ஆவிக்குரிய தலைவனை ஆண்டவர் தெரிந்தெடுத்து ஒன்றுமே இல்லாம எல்லாமே வெறுமையா போனது எருசலேம். எருசலேம் என்று சபைக்கு ஒரு முன்னடையாளம். ஒன்றுமே இல்லாத அந்த இடத்த தான் நெகேமியா என்ன பண்றாரு, அலங்கத்தை கட்டுறாரு. ஜபத்தோடு கூட எல்லாரையும் ஒருமனப்பட்டு செய்யும் போது 52 நாள் அலங்கத்தை கட்டுறாங்க. அப்போ ஒருமனப்பட்டா நிச்சயமாக நம் தேசத்துல பெரிய மாற்றத்தை பார்க்க முடியும். ஒருமனப்பட்டா நம்ம சபைக்கு, நம்மளுடைய சபைக்குள்ள ஒரு பலத்த ஒரு மறுரூபம், ஒரு பலத்த மாற்றம், ஒரு பலத்த எழுப்புதல் நிச்சயமாக உண்டாகும். அடுத்து இரண்டாவதாக அப்போஸ்தலர் 1:14 முதல் 25, 4:29 முதல் 31 வசனங்கள், 12:5-16. இதுல எல்லாத்தையும் நம்ம பார்க்கும்போது ஆதி திருச்சபை ஜெபங்களில் போராடினார்கள். ஆனால் நாம் இன்று ஜெபிக்கவே போராடுகிறோம். ஜெபத்தில் தரித்திருக்கிற ஒரு வாழ்க்கை அவர்களுக்கும் காணப்பட்டது. நம்முடைய அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஆவியானவர் நடவடிக்கைகள் அப்படின்னு சொல்லுவாங்க சில பைபிள் ஸ்காலர்ஸ். இன்னும் சொல்ல போனா அது ஒரு ஜெப நடவடிக்கைகள், அது ஒரு ஜெப புத்தகம். ஏன்னா அநேக ஜெபங்கள் பரவலாக காணப்படுகிறது அப்போஸ்தலர் திருச்சபை, அந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல. ஆதி திருச்சபை ஜெபங்கள்ல போராடினாங்க. ஆனா நாம் இன்னைக்கு ஜெபத்துல போராடுவது இல்லை, நாம இன்னைக்கு ஜெபிக்கிறதுக்கே போராடுகிறோம். அநேகருடைய வாழ்க்கையில ஜெபம் அப்படின்னால ஒரு கசப்பான அனுபவம், மாறாவின் அனுபவம் இருக்கு. ஆனா ஜெபம் என்பது மதுரமான ஒரு அனுபவம், இனிமையான ஒரு அனுபவம் என்பது அநேகருக்கு தெரிவதில்லை. இன்னைக்கு ஜெபத்தை குறித்து ஆயிரக்கணக்கான புத்தகங்கள் வந்து விட்டது, ஆயிரக்கணக்கான புத்தகங்கள் இருக்கு. ஆனா ஜெபத்தை குறித்து நம்ம பைபிள் ஸ்டடி கூட நம்ம எடுக்க முடியும். ஆனா நாம் இன்னைக்கு ஜெபிக்கிறோமா? இயேசு கிறிஸ்து ஜெப போதகர் மட்டுமல்ல, அவர் ஒரு ஜெப வீரர். அவர் ஜெபத்திற்கு முன்மாதிரியா இருந்தது நிமித்தம் தான் சீஷர்களுக்குள்ள ஒரு ஜெப பாரம். பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படும் போது அவர் நமக்கு விசேஷித்த அந்த விண்ணப்பத்தின் ஆவி, அந்த ஜெப பாரம், அந்த ஜெப சிந்தையை நமக்குள்ள கொடுக்கிறார். அதற்கு நம்ம செவி கொடுக்கும்போது, இடம் கொடுக்கும்போது நிச்சயமாக நாமும் நம்முடைய ஜெப வாழ்க்கையில பெரிய காரியங்களை பார்க்க முடியும். வேதத்துல பாக்குறோம், எப்பாப்பராதித்து அப்போஸ்தலனாகிய பவுல், ஆதி திருச்சபையார் அது கூடி கூடி ஜெபித்து அவங்க கோடியில திருப்பினாங்க. ஆனா நம்ம இன்னைக்கு கூடி ஜெபிக்கிறத விட்டுட்டோம். தனிப்பட்ட ஜெபங்கள் இன்னைக்கு இல்லை. நம்முடைய வாழ்க்கையில ஜெப வாழ்க்கை என்று மலர துவங்குகிறதோ அன்றைக்கே அந்தகார சங்கிலி மூடப்படும், அற்புத வாசல்கள் திறந்தே ஆகும். ஆனா நாம் இன்னைக்கு அதையும் அநேக முறை நம்ம ஜெபத்தை அசட்டை பண்றோம். நம்முடைய முற்பிதாவாகிய ஆபிரகாம் எடுத்துக்கோங்களேன். அவர் பாருங்க, அவர் ஒரு தீர்க்கதரிசின்னு ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறாரு. இன்னொன்னு அவர் மன்றாடி ஜெபிக்கிறாரு. அழிந்து போகிற ஆண்டவர் சொல்லிட்டாரு, நான் என்ன பண்ண போறேன், நான் அழிக்க போகிறேன், பட்டணத்தை நான் அழிக்க போறேன்னு சொன்னப்ப கர்த்தருக்கு முன்பாக நின்று என்ன பண்றாரு, மன்றாடி ஜெபிக்கிறாரு. ஆனா நாம் இன்றைக்கு மன்றாடி ஜெபிக்கிறத விட்டுட்டோம். நம்முடைய தனிப்பட்ட ஜெபங்கள் இன்னைக்கு அநேக முறை குறைந்து காணப்படுகிறது. ஆதி திருச்சபை பாருங்க, ஒவ்வொரு காரியத்திற்கும் ஜெபம் தான். பேதர் சிறைச்சாலையில இருக்கிறாரு, ஜெயில இருக்கிறாரு. சபையார் எல்லாம் என்ன பண்றாங்க, ஊக்கமாக ஜெபிக்கிறாங்க இரவு. அவர்களுடைய ஊக்கமான ஜெபத்தினால தரிசனம் உண்டாகிறது, சிறையிருப்பு மாறுகிறது, விடுதலை உண்டாகிறது, வசனம் பரம்புகிறது, சுவிசேஷம் பரம்புகிறது. எதிர்ப்புகள் எல்லாம் ஒண்ணுமே, எத்தனை பேர் எதிர்த்தாலும் அந்த எதிர்ப்புகள் ஒண்ணுமே ஆகல. எதிர்ப்பு அப்படிங்கிற ஒரு பதற அவர்களுடைய ஜெப அக்கினி என்ன பண்றது, சுட்டெரித்து போட்டது. அவங்க தூக்குன கேடகம் என்ன அப்படின்னா ஜெபமாகிய கேடகம். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில ஜெபம் இல்லாததுனால நம்ம வாழ்க்கையில அநேக முறை வெறுமை,
காணப்படுகிறது. இன்றைக்கு திருச்சபையில வெறுமை காரணம் என்ன அப்படின்னா ஜெபக்குறைவு. நம்முடைய ஜெபக்குறைவு செயல்பாடு குறைவுக்கு வழிநடத்தும். இந்த செயல்பாடு குறைவுனாலதான் ஆத்தும ஆதாய குறைவு. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் அநேக முறை பிசாசு பாருங்க நம்முடைய ஜெப நேரத்தை திருடுறான். யாருக்காகவும் எதற்காகவும் நம்முடைய ஜெப வாழ்க்கையை விட்டு கொடுக்கவே கூடாது. இன்னொன்னு பாருங்க, அப்போஸ்தலர்கள் ஒரு தீர்மானம் எடுக்கிறாங்க. தீர்மானம் இல்லாமல் நம்ம ஜெபிக்க முடியாது. நம்ம ஒரு தீர்மானம் எடுக்கணும். இந்த டைம் எனக்கு பிரேயர் டைம் தான், இந்த டைம் நான் தேவனோடு இருப்பேன். தேவனோடையும் அவங்க தனித்து ஜெபம் பண்றாங்க, அடுத்து சபையார் கூடி ஜெபம் பண்றாங்க, அடுத்து 2 பேர் 3 பேர் இணைந்து என்ன பண்றாங்க, தேவ சமூகத்துல காத்திருக்கிறாங்க. அப்போ நம்ம வாழ்க்கையிலும் அந்த மாதிரி ஜெபங்கள் ஒவ்வொரு காரியத்திற்கும் நம்முடைய ஆரம்பம் ஜெபமாக இருந்தால் நம்முடைய முடிவு ஜெயமாகத்தான் இருக்கும். தானியேலின் காரியம் ஜெயமா இருந்தது. காரணம் என்னன்னா அவரு எப்பொழுதும் வழக்கம் போல என்ன பண்றாரு, அவர் ஜெபித்துக் கொண்டே இருந்தார். அப்போ நம்முடைய ஜெப வாழ்க்கையில ஆண்டவர் மாற்றத்தை எதிர்பார்க்கிறார். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பெரிய அநேக ஊழியர்கள் அநேக சபைகள் இன்னைக்கு வளர்ந்ததற்கு காரணம் அதிகப்படியான ஜெபம். ஜெபிக்க ஜெபிக்க ஆட்டோமேட்டிக்கா நம்ம சுத்தி இருக்கிற அந்தகாரங்கள் விலகும், அசுத்த கிரியைகள் விலகும். ஆட்டோமேட்டிக்கா தேவனுடைய பிரசன்னமும் தேவனுடைய வல்லமையும் தேவனுடைய வெளிச்சமும் உண்டாகும். அப்போ இன்றைக்கு திருச்சபை கையில் எடுக்கக்கூடிய ஒரு ஆயுதம், எடுக்க வேண்டிய ஒரு ஆயுதம் ஜெபமாகிய ஆயுதம், ஜெபமாகிய கேடகம். அது பாதுகாப்பு கேடகமாகவும் இருக்கு, அதே போல பட்டயமாகவும் இருக்கிறது. ஆவிக்குரிய யுத்தமா இருக்கட்டும், எல்லாவற்றிலும் பாருங்க ஜெபம் இல்லாம இருக்காது. அப்போஸ்தலனாகிய பவுல் நிருபங்கள் பாருங்க, ஜெபம் இல்லாமல் இருக்காது. ஆரம்பமும் ஜெபமா இருக்கும், முடிவும் ஜெபமா இருக்கும். நன்றி ஸ்தோத்திரங்கள் இதெல்லாம் அடங்கி இருக்கும். அதே போல யூதா எழுதுறாரு, ஆவிக்குள்ளாக ஜெபம் பண்ணுங்க, அதாவது அந்நிய பாஷையில அதிகமாக ஜெபம் பண்ணுங்கள். இன்னைக்கு அந்த அனுபவம் ரொம்ப குறைந்து போயிருக்கிறது. காரணம் என்னன்னா அதை பற்றி தவறான போதனைகள். அந்நிய பாஷையெல்லாம் வேணாம், பரிசுத்தாவின் அபிஷேகம் வேணாம், இதுக்குன்னே ஒரு கூட்டம் பெருகி இருக்கிறது. அதுல விசேஷமா பாத்தீங்கன்னா பெந்தகோஸ்தேக்காரர்களை குறிவைப்பதற்கு ஒரு பெரிய கூட்டம் இருக்கு. அது எப்படிதான் பெந்தகோஸ்தே அவங்க ஊழியர்கள் மேல அவ்வளவு வெறுப்பு, ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. பெந்தகோஸ்தே அனுபவம் இருந்ததுனாலதான் பல இடங்கள எழுப்புதல் பரவி இருக்கிறது. ஆனா இன்னைக்கு பெந்தகோஸ்தே ஊழியர்களை வெறுப்பதற்காக ஒரு பெருங்கூட்டம் இருக்கு. அப்போ நாம சரியாக உபதேசங்கள்ல எல்லாவற்றும் நம்ம முன்மாதிரியாக இருக்கு, நம்ம கடமைப்பட்டிருக்கிறோம். அப்போ ஜெபங்கள்ல போராடினாங்க. ஆனா நாம இன்னைக்கு ஜெபிக்கிறதுக்கு அநேக முறை என்ன பண்றோம், போராட வேண்டியதா இருக்கு. அதுலயும் விசேஷமா பாருங்க, சபையில இருக்கிற ஒவ்வொருவரையும் ஒரு ஜெப சிந்தைக்கு நேராக, ஒரு ஜெப ஆவிக்குள்ளாக, அந்த ஜெப பாரத்துக்குள்ளாக கொண்டு வருவது ஒரு பெரிய ஒரு சோதனைன்னு சொல்லலாம். ஏன்னா அநேகர் என்ன பண்ண மாட்டாங்க, ஜெபத்தை விரும்புவது இல்லை. நாம அநேக முறை ஜெபத்தை விரும்புவது இல்லை, ஆனா ஆசீர்வாதத்தை விரும்புகிறோம். சபையுடைய தவறு, ஜெபத்தை விரும்புறது இல்லை, ஆனா ஆசீர்வாதத்தை விரும்புகிறோம். ஒரு ஊழியக்காரர் சொல்றாரு, ஜெபம் இல்லாம நம்ம வாழ்க்கையில வருகிற ஆசீர்வாதம் அது ஆசீர்வாதமே இல்லை அப்படிங்கிறாரு. அப்போ ஜெபிக்க ஜெபிக்க ஆட்டோமேட்டிக்கா சுவிசேஷம் பரவும், வசனம் பிரசித்தமாய் மாறும். அடுத்து மூன்றாவது, அப்போஸ்தலர் 2:37 ரொம்ப முக்கியமான வசனம். பேதுரு பிரசங்கம் பண்ணும்போது ஜனங்க இருதயத்துல குத்தப்பட்டவர்கள் ஆகி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறாங்க. பெந்தகோஸ்தே நாள்ல திரளான கூட்டத்தார் ஜனங்க வரும்போது அவங்க கேட்கிறாங்க, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு. அன்றைய திருச்சபையின் முதல் அஸ்திபாரம் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என ஜனங்கள் கேட்டது. ஆனால் இன்றைய திருச்சபைக்கு அஸ்திபாரம், மன்னிக்கவும், அதிக பாரம் நாங்கள் ஏன் செய்ய வேண்டும். அன்னைக்கு பேதுரு பிரசங்கம் பண்ணுவது பாருங்க, ஜனங்க இருதயத்துல குத்தப்பட்டவர்களாக மாறினார்கள். அவங்க கேட்கறாங்க, நாங்க என்ன செய்யணும் அப்படின்னு. பேதுரு சொன்னதுக்கு எல்லாத்துக்கும் அப்படியே கீழ்ப்படுறாங்க. ஊழியக்காரனுடைய வார்த்தைக்கு அப்படி கீழ்ப்படிந்தாங்க பாருங்க. அந்த சபை வளர்ந்தது, அவங்க வாழ்க்கையில பெரிய ஆசீர்வாதம் வந்தது, அது கீழே பாக்குறோம், சந்தோஷம் வந்தது. ஆனா இன்னைக்கு திருச்சபைக்கு பாருங்க, ஒரு ஊழியக்காரர் தேவனுடைய மனுஷன், தேவனுக்காகவே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தவர், அவர் தேவனுடைய வார்த்தை கேட்டு பிரசங்கிக்கும் போது நாங்க ஏன் செய்யணும். இன்னைக்கு அநேகருக்கு கேள்வி, நாங்க ஏன் செய்யணும். அன்றைய திருச்சபையில பாருங்க, கீழ்ப்படுதலுக்கு காரணத்தை கேட்கறாங்க, கீழ்ப்படுதலுக்கு காரணத்தை கேட்கறாங்க. நாங்க நாங்க என்ன செய்யணும்னு சொல்லி அவங்க கீழ்ப்படிறதுக்கு ஆயத்தமாகி காரணம் கேட்கறாங்க. ஆனா இன்றைய திருச்சபைக்கு கீழ்ப்படியாமைக்கு காரணம் தர்றாங்க. அதாவது காரணங்களை தேடுவது கீழ்ப்படியாமை.
இன்றைய திருச்சபையின் ஒரு மிகப்பெரிய ஒரு குறைவு, நம்ம எல்லாருடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைவு என்னன்னா கீழ்ப்படியாமைன்னு ஆவியானவர் தெளிவாக உணர்த்துகிறார். காரணம் என்ன அப்படின்னா, அன்றைய திருச்சபைக்கு கீழ்ப்படுதல் அதிகமாக இருந்தது. இன்னைக்கு அந்த டிஸ்ஒபீடியன்ஸ், பிசாசு என்ன பண்றான், கீழ்ப்படியாமையின் ஆவியை கொடுத்து அநேக முறை சபையை விடங்கடிக்க பார்க்கிறான். கீழ்ப்படுதல் இல்லாம பெரிய ஆசீர்வாதம் சுதந்திரிக்க முடியாது. அநேகருக்கு என்ன ஆசை, ஆபிரகாமுடைய அந்த 7 விதமான ஆசீர்வாதங்கள் கிறிஸ்து இயேசுமா நமக்கு இருக்கே. ஆபிரகாமுக்கு ஆண்டவர் 7 விதமான ஆசீர்வாதங்கள் கொடுத்தார். 4 விதமான கட்டளை. தேசத்தை விடு, இனத்தை விடு, உன் ஜனத்தை விடு, நான் காண்பிக்கும் தேசத்துக்கு என்ன பண்ணு, புறப்பட்டு போ, கட்டளை. அந்த 7 விதமான ஆசீர்வாதங்கள் ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்துல இருக்கு, 3 to 7 வசனங்கள். ஆனா ஆபிரகாமுடைய வாழ்க்கையில பாருங்க, அவர் ஏன் விசுவாசத்தின் தகப்பனா சொல்றோம்னா, ஆபிரகாமுக்குள்ள விசுவாசம் மட்டுமல்ல கீழ்ப்படுதல் இருந்தது. இன்றைய திருச்சபைக்கு விசுவாசம் இருக்கிறது, ஆனா கீழ்ப்படுதல் இல்லைன்னு ஆண்டவர் உணர்த்துறாரு. நம்ம கூட ஆண்டவர் இடைப்படுறாரு. சபைக்குள்ள விசுவாசம் இருக்கு இன்னைக்கு. யாக்கோபு எழுதுறாரு, பேய்களும் விசுவாசத்தை நடுங்குதுப்பா அப்படின்னு. ஆனா அது கீழ்ப்படியுமா தேவனுக்கு? கீழ்ப்படியாது. அப்போஸ்தலர்கள் பாருங்க, நாங்கள் மனுஷருக்கு செவி கொடுக்க மாட்டோம், சத்துருவுக்கு நாங்க செவி கொடுக்க மாட்டோம், நாங்க தேவனுக்கு செவி கொடுப்போம், நாங்க தேவனுக்கு கீழ்ப்படிவோம். தேவன் தான் எங்க வாழ்க்கையில் முதல் இடம். அந்த கீழ்ப்படுதல் இருந்த போதுதான் சபை வளர்ந்தது, ஆசீர்வாதமாய் அவங்க வாழ்ந்தார்கள். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில இந்த அளவுக்கு தேவன் ஆசீர்வதித்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அவர் வாழ்க்கையில விசுவாசம் இருந்தது, விசுவாசத்தோடு கூட கீழ்ப்படுதல் இருந்தது. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில விசுவாசம் இருக்கு, ஆனா விசுவாசத்தோடு கூட கீழ்ப்படுதல் இன்னைக்கு இல்ல. கீழ்ப்படியாமை. பாவம் உலகத்துல வந்ததுக்கு காரணமே கீழ்ப்படியாமை தான். உலகத்தின் முதல் பாவம் கீழ்ப்படியாமை. இன்னைக்கு திருச்சபை வளராததற்கு காரணம் கீழ்ப்படியாமை. இன்னைக்கு பாருங்க, திருச்சபையில ஏதாவது ஒரு விஷயத்த சொன்னோம்னா வருவதற்கு காரணம் தேடுறாங்க. ஏதாவது சொல்லலாமா, இது சொல்லலாமா, சாக்கு போக்குகள். நம்ம சாக்கு போக்குகள் சொல்லி பழகிட்டோம். இன்னைக்கு சாக்கு போக்கெல்லாம் வேணாம். ஆண்டவரே நான் கீழ்ப்படியில, ஆண்டவரே இது வரைக்கும் நான் உங்களுக்கு உண்மையாக கீழ்ப்படியலன்னு சொல்லி ஒப்புக்கொண்டு இன்னைக்கு பலிபீடத்துல நான் கீழ்ப்படி ஒப்பு கொடுக்கிறேன். ஏன்னா சத்துரு நம்ம வாழ்க்கையில தேவனுக்கு கீழ்ப்படியாத பகுதியை தான் அதிகமாக தாக்குவோம். இன்னைக்கு ஆண்டவர் கீழ்ப்படுதல் எதிர்பார்க்கிறார். கீழ்ப்படுதல் உள்ளவர்களுக்கு தான் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். கீழ்ப்படுதல் உள்ளவர்களுக்கு தான் ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம். இன்னைக்கு அநேக முறை பிசாசு வஞ்சிக்கிறான். நீ ஆண்டவர் ஏற்றுக்கொண்டா மாத்திரம் போதும், உனக்கு ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்கள் ஆவிக்குரிய பிரகாரமாக கிறிஸ்து இயேசு சொந்தமா கிடைச்சிருச்சுன்னு சொல்றாங்க. இல்ல, அங்கதான் ட்விஸ்ட். விசுவாசமும் வேணும், கீழ்ப்படுதல் வேணும். அப்போதான் ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் வரும். இன்னைக்கு ஒரு கூட்டம் ஆசீர்வாதம் இல்லாமல் தவிக்கிறாங்க. ஆண்டவர் நம்முடைய தேவைகளை சந்திப்பார், தேவைக்கு மேலாகவே நடத்துவார். இதுதான் வேதத்துல இருக்கிற சத்தியம். ஆனா என்ன பண்றான், உனக்கு ஆசீர்வாதமும் இல்லைன்னு ஒரு கூட்டம் ரொம்பவும் அதிகமாக ஆசீர்வதிப்பார். அந்த கிருபை, அதிகமான செழிப்பு. பிசாசு இப்படி வஞ்சிக்கிறான். இல்ல, அந்த நடுநிலை தன்மை, அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். அப்போ அஸ்திபாரமா எந்த காரியம் என்னன்னா, நாங்க என்ன செய்யணும்? ஊழியக்காரனோட ஒருமனப்பட்டாங்க பாருங்களேன். நெகேமியா சொல்லும் போது நாங்க என்ன பண்ணுவாங்க, இணைந்து அலங்கத்தை கட்டுவோம் நாங்க பாருங்க. அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள் வசனம் இருக்கு. திடப்படுத்தினார்களாம் கைகளை. இன்னைக்கு நாம நம்முடைய கைகளை திடப்படுத்தணும். நம்ம ஊழியக்காரரோடு அவர் அவர் மூலமா ஆண்டவர் உணர்த்துகிற தரிசனங்கள், பாரங்கள் எல்லாவற்றுக்கும் நம்ம செவி கொடுத்தோம், கீழ்ப்பட்டிருந்தோம் அப்படின்னா நம்ம மூலமாக அலங்கம் கட்டப்படும், சபை கட்டப்படும். அநேக இடங்கள்ல ஆவிக்குரிய வறட்சி இருக்கலாம், ஆனா நம்ம போனா அங்க ஆவிக்குரிய வளர்ச்சி உண்டாகும், அங்க செழிப்பு உண்டாகும், அங்க மாற்றம் உண்டாகும். ஆண்டவர் அதைத்தான் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். அப்போ நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? இன்னொரு விஷயம், ஒரு வாரம் பாருங்க, அன்றைக்கு பேதுரு பிரசங்கம் பண்ணும்போது ஜனங்க இருதயத்துல குத்தப்பட்ட வர்றாங்க. ஆனா இன்னைக்கு தேவனுடைய வார்த்தை பேசும்போது ஜனங்க ஊழியக்காரோட இருதயத்தை குத்த நிக்கிறாங்க. அப்போ ஊழியக்காரனுடைய இருதயத்தை குத்துவது வார்த்தைகளால, செய்கைகளினால, இப்படி இருதயத்தை குத்தும் போது ஊழியக்காரர் என்ன பண்றாரு, அவர் நம்பிக்கை இழந்து போய் ஒரு ஓரமா என்ன பண்றாரு, ஒடுங்கி போவதற்கான வாய்ப்புகள் அதிகம். அதனாலதான் ஊழியக்காரோட இருதயத்தை என்ன பண்ணக்கூடாது, குத்திடக்கூடாது. ஏன்னா அவரும் காயப்படுத்தல, தேவனுடைய வார்த்தை தான் பேசுறாரு, குத்தி காட்டுகிற பிரசங்கம் அல்ல. இன்னைக்கு அநேக இடங்கள்ல பிரேயருக்கு போடும்போது நிறைய ஊழியக்காரங்க ஃபோன் பண்ணி பேசும்போது சொல்லுவாங்க, இந்த மாதிரி சிலருடைய நடக்கை என்ன ரொம்ப காயப்படுத்துது, என்னுடைய இருதயம் ரொம்ப காயப்பட்டிருக்கு,
அப்படின்னு சொல்லி நிறைய பேர் என்னுடைய வாழ்க்கையிலும் சரி அநேக முறை சிலருடைய நடக்கையினால காயப்படுவது உண்டு. ஆனாலும் ஆண்டவர் எல்லாத்தையும் மாற்றினார். அப்போ ஊழியக்காரனோட இருதயத்தை என்ன பண்ணக்கூடாது? குத்திடக்கூடாது. அப்போ கீழ்ப்படிதலை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். கீழ்ப்படிதலை ஆண்டவர் மிகவும் எதிர்பார்க்கிறார். கீழ்ப்படிதல் உள்ள சபை தான் வளரும். கீழ்ப்படிதல் உள்ள ஊழியர்கள் தான் இன்னும் அதிகமாக பிரகாசிக்க முடியும். கீழ்ப்படிதல் உள்ள சீஷர்களா இருக்கட்டும், விசுவாசிகளா இருக்கட்டும், தேவ பிள்ளைகளா இருக்கட்டும், எல்லாருமே கீழ்ப்படிதல் இருந்தால் மாத்திரம்தான் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற முடியும். நீ ஆசீர்வாதமா இருப்பாய்ங்கிற வாக்குத்தத்தம் எப்ப நிறைவேறும்னா, யார் தேவனுக்கு கீழ்ப்படுகிறார்களோ, யார் தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்களோ, இந்த காலத்துல சுயத்துக்கோ, பணத்துக்கோ, பொருளுக்கோ, மற்ற அந்த பேர் பிரஸ்தாபத்திற்கோ அல்லது மற்ற எந்த காரியத்திற்கும் செவிகொடாமல் தேவனுக்கு. இன்னைக்கு சபைக்குள்ளே அந்த உலகத்தின் ஆவி, இந்த உலகம் என்பது ஒரு ஆவி. 1 Corinthians 2:10 பவுல் சொல்றாரு, நாங்களும் உலகத்தின் ஆவியை பெறாமல். அப்ப உலகத்தின் ஆவின்னு ஒண்ணு இருக்கு. சபைக்குள்ள உலகத்தின் ஆவி அப்பப்போ என்ன பண்றது? உள்ள முன்னாடி அப்பப்போ வந்துட்டு இருந்துச்சு. இப்போ நிரந்தரமா கூடாரம் போட்டு உட்கார்ந்துருச்சு உலகத்தின் ஆவி. உலக காரியங்களை உள்ள கொண்டு வந்து எப்படியும் வாழலாம், இப்படித்தான் வாழணும்னு சொன்ன அந்த சபை முறைமையை விட்டுட்டு எப்படியும் வாழலாங்கிற ஒரு முறைமைக்கு கொண்டு வந்துட்டு. அப்ப பாருங்க, இன்னைக்கு புறஜாதிகள் அசட்டை பண்ணுகிற அளவுக்கு சில விஷயங்கள் சபையில நடந்து கொண்டு இருக்கிறது. அப்போ ஆண்டவர் வேதனைப்படுறாரு. இது ஒன்று குற்றப்படுத்துவதற்காக கிடையாது. கிட்டத்தட்ட நம்ம இன்னைக்கு ஒரு 3 காரியங்கள் தான் பார்த்தோம். கிட்டத்தட்ட இன்னும் 47 காரியங்கள் இருக்கு. 50 குறிப்புகள் ஆண்டவர் கொடுத்தார். அப்போ இவை எல்லாவற்றையும் நம்ம மாற்றிக்கொள்ளும் போது நம்முடைய சபை நிச்சயமாக பிரகாசிக்கும். நம்முடைய வாழ்க்கை பிரகாசிக்கும். நம்முடைய ஊழியம் பிரகாசிக்கும். பூர்வ எல்லைக்குரிய ஒரு நாளும் நம்ம விட்டுவிடக்கூடாது. அதனால இன்னைக்கு 3 காரியங்களை பார்த்தோம். நம்ம வாழ்க்கையில அன்பும், ஐக்கியமும், சகோதரத்துவமும் பிரியக்கூடாது. எவ்வளவு வேணா குறைவுகள் இருக்கட்டுமே, நம்ம கூட இருக்கிற குறைவுள்ளவர்கள் தான் இருப்பாங்க. ஆனா அவர்களை மன்னிக்கணும், நேசிக்கணும். ஊழியக்காரர்களை நம்ம நேசிக்கணும். நம்ம ஒன்னா இருக்கணும். அதைத்தான் ஆண்டவர் விரும்புறாரு. ஆண்டவர் பாருங்க, இந்த சீசர்கள் சுத்தி தான் இருந்தாங்க. பவுலையும் சுத்தி சீசர்கள் இருந்தாங்க. ஒருவரை விட்டு பிரிவது தேவனுடைய சித்தம் அல்ல. சில காரியங்கள் மாறுபடுது அப்படின்னு நம்ம என்ன பண்ணக்கூடாது? கசப்புக்கு இடம் கொடுத்துடக்கூடாது. அதை சரி செய்ய பார்க்கணும். அப்போ ஒரே இருதயம், ஒரே மனம், இந்த சகோதர ஐக்கியத்தை ஆண்டவர் இன்றைக்கு எதிர்பார்க்கிறார். அன்னைக்கு அதிகமா இருந்துச்சு, இன்னைக்கு அது ரொம்ப குறைந்திருக்கிறது. அதை நம்ம சரிப்படுத்திக் கொள்வோம். அடுத்து 2வது, ஜெபத்துல அவங்க போராடினாங்க. நாம எனக்கு ஜெபிக்கிறதுக்கு போராடுகிற ஒரு நிலைமை, அதை மாற்றி நம்ம இன்னும் ஜெப வாழ்க்கையில நம்ம இன்னும் என்ன பண்ண போறோம்? நம்ம அதிகமாக போகிறோம். அடுத்து 3வதாக, கீழ்ப்படுதல நம்ம அதிகமாக போகிறோம். அன்று திருச்சபை முதல் அஸ்திபாரம் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? இந்த திருச்சபைக்கு அஸ்திபாரம், மன்னிக்கவும், அதாவது அதிக பாரம் நாங்கள் ஏன் செய்ய வேண்டும்? காரணத்தை தேடாம கீழ்ப்படுதலுக்கு நம்ம ஒப்பு கொடுத்தா, ஊழியக்காரனுடைய இதயத்தை நம்ம குத்தக்கூடாது. நம்ம குத்தப்பட்டவர்களாகி கீழ்ப்படியும் போது நம்ம எல்லாருமே, ஊழியர்களும் சரி, விசுவாச பிள்ளைகளும் சரி, எல்லாரும் இணைந்து கீழ்ப்படுதலோடு நம்ம வாழ்ந்தோமானால் நிச்சயமாக நம்முடைய திருச்சபை அப்போஸ்தல கால திருச்சபையை போல இன்னும் அதிகமாக பிரகாசிக்க. ஆனா வசனம் சொல்லுது, முந்தின மகிமை பார்க்கும் பிந்தின மகிமை பெரிதாக இருக்கும். நம்முடைய பின்னிலைமை அதிகமாக கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். எனவே நம்முடைய சபைகள் எல்லாம் அப்படி மங்கி எறிகிற திரியாக இல்லாம எரிந்து பிரகாசிக்கிற தீவெட்டியாக, அநேகரை எழுப்புதலுக்கு நேராக நடத்துகிற சபையாக நம்முடைய சபை மாறும் என்பது தேவனுடைய அளவற்ற வாஞ்சை. அதற்கு நம்ம அர்ப்பணிப்போம். கர்த்தர் நிச்சயமாக நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். அப்போஸ்தலர் 2:38-40. அப்போஸ்தலர் 2:38-40. இந்த வசனங்கள் நம்ம பார்க்கும்போது, பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞான ஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்றும் புத்தி சொன்னான். ஆதி திருச்சபைக்கும் இன்றைய திருச்சபைக்கும் இருக்கிற சில காரியங்களை நம்ம என்ன பண்றோம்? நம்ம வேதத்தை நம்ம ஆராய்ந்து கொண்டு வருகிறோம். இந்த நாள்ல கூட இந்த வசனங்களை நம்ம பார்க்கும்போது பாருங்க, அன்று பாவத்தை விட்டும் பாரம்பரியத்தை விட்டும் மனம் திரும்ப போதிக்கப்பட்டது. இன்று அவைகளில் இருந்து கொண்டும் வாழ போதிக்கப்படுகிறது, அனுமதிக்கப்படுகிறது. அன்றைக்கு பாத்தீங்க அப்படின்னா பாவத்தை விட்டும் பாரம்பரியத்தை விட்டும் மனம் திரும்ப போதிக்கப்பட்டது. மனம் திரும்புவதற்கு ஏதுவான பிரசங்கம். ஆனா இன்னைக்கு எப்படி இருக்கு அப்படின்னா, பாவத்தையும் விட தேவையில்ல, பாரம்பரியத்தையும் விட தேவையில்ல, தேவனை மாத்திரம் நீங்க ஏற்றுக்கொண்டா போதும், ஞானஸ்நானம் நாங்க கொடுத்துருவோம். அப்படிப்பட்ட சில காரியங்கள் இருந்து கொண்டு வருகிறது.
அதாவது மனம் திரும்புதல் அப்படின்னா அநேகருக்கு அந்த புரிதல் இன்னைக்கு இல்லை. மனம் திரும்புதலை பற்றி வேதத்துல புதிய ஏற்பாட்டுல எப்படி இருக்கு அப்படின்னா, மனம் திரும்புதல 7 விதமான காரியங்கள் இருக்கு. மனம் திரும்புதல்ல என்ன அப்படின்னா, முதலாவது மனம் திரும்புதல் அப்படின்னா அப்போஸ்தலர் 20:21 அந்த வசனங்களை பார்க்கும்போது தேவனிடத்திற்கு மனம் திரும்புவதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ முதலாவது நம்ம ஒரு புதுசா வரும்போது அவங்களை யார் பக்கமாக திருப்புறோம்? தேவனிடத்திற்கு நம்ம திருப்புகிறோம். இது பொதுவான மனம் திரும்புதல். இன்னைக்கு அநேக இடங்கள்ல பாருங்க, இந்த ஒரு மனம் திரும்புதல் தான் அநேக இடங்கள்ல இருக்கு. ஒன்றும் பண்ண தேவையில்ல. ஏதாவது பண்ணணுமா அப்படின்னு கேட்டா கூட இல்ல, தேவனை ஏற்றுக்கொள்ளுங்க, இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்போ இந்த முதல் படியிலேயே அநேகர் நின்று விடுகிறார்கள். இன்னைக்கு திருச்சபை பின்மாற்றத்திற்கும் பாவத்திற்கும் சாபத்திற்கும் சிறையிருப்புக்கும் அநேக மாறுபாடுள்ள சில காரியங்கள் நடைபெறுவதற்கும் காரணம் என்னன்னா, மனம் திரும்புதலில் முழுமை இல்லை. மனம் திரும்புதல்ல முழுமை பெறாதவர்கள் வேறு எதிலும் அவர்கள் முழுமை அடைய முடியாது. ஒரு படியில கூட அவங்க ஆவிக்குரிய வளர்ச்சி அல்லது ஆவிக்குரிய வாழ்வுல வெற்றி அல்லது ஆவிக்குரிய வரங்கள் கிருபைகளை மேன்மேலும் தேரும்படியாக நாட முடியாது. ஆனா இன்னைக்கு அநேக இடங்களை பாருங்க, அநேக சுவிசேஷ கூட்டங்கள்லயும் சரி, அநேக இடங்கள்ல சபைகள்லயும் சரி, அநேக தனிப்பட்ட செபங்களையும் சரி, தேவனிடத்திற்கு மனம் திரும்புவதல் மட்டும்தான் போதிக்கப்படுகிறது. நான் ஆண்டவருக்குள்ள வரணும்னா என்ன பண்ணணும்? ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுங்க, அவ்வளவுதான், முடிஞ்சிருது. ஆனா சபைக்கு வரும்போது தேவனிடத்திற்கு மனம் திரும்புதல் இது ஒண்ணு மாத்திரம் அல்லாமல், ரெண்டாவது 2 கொரிந்தியர் 12:21 அதுல பாக்குறோம், பாவத்தை விட்டு மனம் திரும்ப வைக்கணும். இரண்டாவது மனம் திரும்புதல் இருக்கிறது, பாவத்தை விட்டு மனம் திரும்ப வைக்கணும். பாவத்தை அறிக்கையிட்டு ஒப்பு கொடுத்து இனி அதை செய்ய மாட்டேங்கிற ஒரு தீர்மானத்தோடு கூட தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொள்வதுதான் பாவ அறிக்கை ஜெபம். ஆனா இன்னைக்கு பாவ அறிக்கை ஜெபம் எப்படி இருக்கு அப்படின்னா, அறிக்கையிட்டு அப்படி விட்டுடுவாங்க. அறிக்கையிட்டு பாவத்தை விட்டு விடணும்னு இருக்கு, ஆனா அறிக்கையிட்டதை விட்டு விடுவாங்க. அப்போ பாவத்தை விட்டு மனம் திரும்ப வேண்டும். அடுத்து மூன்றாவது அப்போஸ்தலர் 2:40 இதுல பாக்குறோம், அநேக சாட்சிகளாலும் அவர் என்ன பண்றாரு, இந்த மாதிரி மாறுபாடுள்ள சந்ததியை விட்டு விலகிடுங்க அப்படிங்கிறாரு. அப்போ பாரம்பரியத்தை விட்டு, இந்த பாரம்பரியம் அப்படின்னாலே கலாத்தியர் நிருபந்தம் அநேக முறை நமக்கு ஞாபகம் வரும். கலாத்தியர் 4:9, 5:4 இந்த வசனங்கள். ஏன்னா நமக்கு நேரம் இல்லை, இந்த ஒவ்வொரு வசனங்களையும் நம்ம தியானித்து நம்ம கொண்டு போகணும் அப்படின்னா நமக்கு நிறைய நேரங்கள் தேவைப்படும். அதனால நான் ரெஃபரன்ஸ் மட்டும் சொல்றேன். நிச்சயமா ரெக்கார்ட் இருக்கிறதுனால கண்டிப்பா இந்த வசனங்கள் நீங்க திரும்ப பார்ப்பதற்கும் வாசிப்பதற்கும் அது பிரயோஜனமாக இருக்கும். இதுல பாக்குறோம், பாரம்பரியத்தை விட்டு மனம் திரும்பணும். இன்னைக்கு அநேகர் செய்கிற ஒரு தவறு, சபை செய்கிற தவறு என்ன அப்படின்னா, பாவத்தை விட்டு மனம் திரும்ப கூட சில சமயம் வச்சிடுறாங்க, ஆனா பாரம்பரியத்தை விட்டு மனம் திரும்புவது இல்லை. பாரம்பரியம், ஆண்டவர் ஆபிரகாம் அழைத்த போது பாருங்க, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்படு. அப்போ அதனுடைய காரியம் என்னன்னா, பாரம்பரியத்தை விட்டு மனம் திரும்பணும். இன்னைக்கு பாவத்தை விட்டு அநேகர் மனம் திரும்பி இருக்கிறார்கள், ஆனால் பாரம்பரியத்தை அப்படி இறுக்கமாக பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. இருப்பதிலே ரொம்ப கடினமான ஒரு ஆவி அப்படின்னா அது பாரம்பரியத்தின் ஆவி. இன்னைக்கு அநேகர் இந்த பாரம்பரியத்தின் ஆவியினால் கட்டப்படுகிறார்கள். சபைக்கு வருவாங்க, சில சமயம் பாரம்பரிய காரியங்கள் வழிபாடுகள்ல போயிடுவாங்க. காரணம் என்னன்னா, அவங்கள பாரம்பரியத்தை விட்டு மனம் திரும்ப வைக்கல. ஆனா ஆதி திருச்சபை பாருங்க, பாவத்தை விட்டு மனம் திரும்ப வைத்தது, பாரம்பரியத்தை விட்டு மனம் திரும்புவதற்கு போதனை கொடுக்கப்பட்டது. ஆனா நிறைய பேர் கீழ்ப்படியில. ஆனா அப்பவும் அப்போஸ்தலர்கள் விடல, ஆதி திருச்சபை விடல. தொடர்ந்து அந்த பாரம்பரியத்தை விட்டு மனம் திரும்புவதற்கு அவங்க என்ன பண்றாங்க, சபை மன்றத்தை வைக்கிறாங்க, நிறைய போதனைகளை கொடுக்குறாங்க. கர்த்தரும் எல்லாத்தையும் ஒன்றாக்குறாரு. வேறுபாடுகளை கலைந்து ஒன்றாக வாழும்படியாக ஆண்டவர் சபையை உருமாற்றினார். அப்போ பாரம்பரியத்தை விட்டு மனம் திரும்ப வேண்டும். அடுத்து நான்காவது 1 தெசலோனிக்கேயர் 1:9 அதுல பாக்குறோம், விக்கிரகங்களை விட்டு தேவனிடத்திற்கு திரும்புதல். அப்போ விக்கிரகங்களை விட்டு திரும்ப வைக்கணும். ஆமா, யாக்கோபுடைய மனைவி பாருங்க, லேயாள் ராகேல். லேயாள் விசுவாசத்துல ரொம்ப அதிகமா இருக்கிறாங்க. ஆனா ராகேல் பாருங்க, தகப்பனுடைய சுரூபங்களை திருடி கொண்டு வந்துட்டாங்க. அதனாலதான் ராகேலுடைய வாழ்க்கையில பாருங்க அநேக சாபம். அவ அந்த பெத்லகேமுக்கு போகிற வழியில இறந்துட்டான் இருக்கு. ஆனா சாராளுடைய வாழ்க்கை, சாரி, இந்த ராகேல் லேயாளுடைய வாழ்க்கை பெரிய ஒரு ஆசீர்வாதமாக, பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்தது. அதற்கு காரணம் என்னன்னா விசுவாசம், தேவன் மேல இருக்கிற விசுவாசம்.
அப்போ விக்கிரகங்களை விட்டு மனம் திரும்ப வேண்டும். விக்கிரகங்களை விட்டு மனம் திரும்பாமல் இருப்பதனால பின்மாற்றம் வருகிறது, ஆவிக்குரிய மரணம் சம்பவிக்கிறது. அநேக முறை என்ன பண்ண முடியல, ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர முடியல. அப்போ சபை விக்கிரகங்களை விட்டு வர போதிக்க வேண்டும். அடுத்து ஐந்தாவது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம், அப்போஸ்தலர் 8:22. அதுல பார்க்கும்போது மந்திரவாதி ஒருத்தன் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டா, ஞானஸ்நானம் பெற்றுட்டான், ரட்சிக்கப்பட்டுட்டான். ஆனா அவனுக்குள்ள என்ன வேணும், பணத்தை கொடுத்து இந்த வரத்தை வாங்கிக்கணும்னு சொன்னப்ப அங்க சொல்லப்பட்ட காரியம், நீ உன் துர்க்குணத்தை விட்டு மனம் திரும்பு. அப்போ துர்க்குணத்தை விட்டு மனம் திரும்ப வேண்டும். சில தீமையான சில குணங்கள் இருக்கும் பாருங்க, அதை நம்ம என்ன பண்ணக்கூடாது, அப்படியே அசால்ட்டா விட்டுறக்கூடாது. நிறைய பேர் கேட்பாங்க, குணநல குறைவு ஒரு பாவமா? குணநல குறைவு ஒரு பாவமா அப்படின்னா, குணநல குறைவு பாவம் அல்ல. ஆனா அந்த குணநல குறைவு பாவத்திற்கு வழிநடத்தும். அப்போ நம்முடைய கேரக்டரை மாற்றிக்கொள்ள பிரயாசப்பட வேண்டும். துர்க்குணத்திற்கு விலகு. தாவீது கூட சொல்றாரு பாருங்க, நான் என்னை துர்க்குணத்திற்கு விலகி என்னை காத்து கொண்டேன். துர்க்குணத்திற்கு நாம தான் விலகணும். அப்போ அது ஒரு மனம் திரும்புதல், துர்க்குணத்தை விட்டு மனம் திரும்புதல். நம்ம வாழ்க்கையில் காணப்படுகிற தவறான காரியங்கள், கெட்ட குணங்கள், எதிர்மறையான குணங்களை நாமே நம்மை நிதானித்து அறிந்து கொண்டால் நாம் நியாயந்தீர்க்கப்படுவது இல்லை. அப்போ துர்க்குணத்தை விட்டு மனம் திரும்பணும். இந்த துர்க்குணத்தை விட்டு மனம் திரும்ப சபை போதிக்காதபடினாலதான் இன்னைக்கு பாருங்க, புறங்கூறுதல், காயப்படுத்துதல், அவங்கள பத்தி இவங்க, போதகரை பத்தி அவங்க பேசுறது, இந்த மாதிரி அந்த குறை சொல்லுகிற ஆவி கிரை செய்வதனால அநேக சபைகள் உடைந்து போயிருக்கு. அநேக விசுவாசிகள் பின்மாற்றத்துக்கு நேரம் போயிருக்கிறாங்க. அநேக இளம் ஊழியர்கள் சபையை விட்டு போயிருக்கிறாங்க, வெளியே ஊழியத்தை விட்டு அந்த பொறுப்புகளை விட்டு வெளியே போயிருக்கிறாங்க. அப்போ சபைக்கு வரும்போதே என்ன பண்ணணும், கரெக்டா கிளீன் பண்ணிடணும். துர்க்குணத்தை விட்டு மனம் திரும்ப வைக்கணும். இல்ல அப்படின்னா வசனம் சொல்லி பாருங்க, ஒரு செத்தை முழு பரிமள தைலத்தையும் நாரிக்கிட்டு போக போகணும். அப்போ ஒரு சபை, இந்த பரிசுத்த சபை அந்த பரிமள தைலத்துக்கு ஒப்பானது. ஏன்னா அது விலையேற பெற்றது, அதுக்கு பிரயாசப்படுகிறோம், அந்த அளவுக்கு அது வாசனை உள்ளது, அந்த அளவுக்கு அது மேன்மை உள்ளது சபை. ஆனா இதுல செத்த ஈ வரும்போது பாருங்க, அதை முற்றிலும் கெட்டு போக பண்ணும். ஒரு நபர் போதும், ஒரு தீமையான நபர் போதும் முழுதுமாக சபையை தீமையே மாற்றுவதற்கு. அப்போ நாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். கலை இல்லாமல் இருப்பது இல்லை, ஆனா கலையை அடிக்கடி சுத்திகரிப்பது, சுத்தம் பண்ணுவது ஊழியக்காரனுடைய வேலை. சுத்திகரிக்கப்படாமல் கனி கொடுக்கப்பட முடியாது. அப்போ துர்க்குணத்தை விட்டு மனம் திரும்ப வைக்க வேண்டும். அடுத்து ஆறாவதாக வெளிப்படுத்த விசேஷம் 2:5. அங்க எபேசு சபைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ இன்ன நிலைமையில இருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பு. அப்போ பின்மாற்றத்தில் இருந்து மனம் திரும்ப வேண்டும். ஆறாவதாக மனம் திரும்புதல் இருக்கிற காரியம் என்னன்னா, பின்மாற்றத்திலிருந்து. பின்மாற்றம் என்ன அப்படின்னா, முன்பு நான் தேவனுக்குள்ள இருந்து நம்ம செய்ய வேண்டிய கடமைகளை விட்டு கொஞ்சம் பேக் அடிக்கிறது, கொஞ்சம் அதுல குறைவுபடுவது. இந்த பின்மாற்றத்திலிருந்து திரும்ப என்ன பண்ணணும், தேவனுடைய சமூகத்துல நம்ம காத்திருக்கணும், மனம் திரும்பணும். ஆமா, இது நான் எல்லாருடைய வாழ்க்கையிலும் அடிக்கடி சில சமயம் பின்மாற்றங்கள் வருவது உண்டு. அப்போ பின்மாற்றத்துல இருந்து நம்ம மனம் திரும்பணும். அடுத்து கடைசியாக அப்போஸ்தலர் 15:31. அதுல ஒரு துருபதேசம் உள்ள வருது, பாரம்பரியத்தை நீங்க கை கொள்ளணும், இதுக்கு விருத்த சேதனம் பண்ணலன்னா நீங்க ரட்சிக்கப்பட மாட்டீர்கள் சொல்லி யூத ஆசிரியர்கள், யூத பிரசங்கியார்கள் புதுசா ரட்சிக்கப்பட்ட புறஜாதிகளுக்கு போதிக்கிறாங்க. புறஜாதிகள் ரொம்ப பயந்து போயிட்டாங்க, அப்போ நம்ம ரட்சிக்கப்பட முடியாது போலங்கிற மாதிரி. அப்போ அந்த துருபதேசமாகிய கலைகளை சபை மன்றம் பிடுங்கியது, சபை பிடுங்கியது. அப்போ அவர்கள் துருபதேசத்துல இருந்து மனம் திரும்பினாங்க, சந்தோஷமும் ஆறுதலும் அவங்க வாழ்க்கையில வந்தது. அப்போ துருபதேசத்துல இருந்து மனம் திரும்ப வைக்கணும். இன்னைக்கும் குறைந்தபட்சம் ஒரு சபையில, ஒரு 100 பேர் உள்ள சபையில ஒரு 20 பேராவது குறைந்தபட்சம் வஞ்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் துருபதேசத்தினால. ஏன்னா இன்னைக்கு யூடியூப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், இந்த மாதிரி சமூக வலைதளங்கள்ல அநேக சில இடங்கள்ல கூட்டங்கள்ல பாருங்க, துருபதேசம் எப்படியாவது வந்துடுது. இந்த துருபதேசம் எப்படிப்பட்டதா இருக்கும் அப்படின்னா, உண்மை போலவே இருக்கும். 99.9% உண்மை போலவே இருக்கும். ஆனா 1% தவறு இருக்கும். நிறைய பேருக்கு அதை கணிக்க தெரியாததுனால, அதை அப்படியே ஏற்றுக்கொள்வதனால துருபதேசத்துக்கு அவங்க இடம் கொடுத்து அவங்க தன்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை, ஆவிக்குரிய கிருபைகளை, மேன்மைகளை இழந்து போகிறார்கள். அப்போ துருபதேசத்திலிருந்து சபை மனம் திரும்ப வேண்டும். ஒரு ஊழியக்காரர், நம்ம விசுவாச பிள்ளைகளா இருக்கலாம், ஊழியத்துக்கு நம்ம படிச்சவங்களா இருக்கலாம், நம்ம துருபதேசத்துல அநேகர் சிக்கி கொண்டிருக்கிறார்கள். நீங்க பாருங்க, ரட்சிக்கப்பட்டன்னு சொல்லுவாங்க, ஆனா பாத்தீங்கன்னா
பலவிதமான காரியங்கள் அவங்க வாழ்க்கையில இருக்கும். அப்போ அவங்கள துருபதேசத்துல இருந்து சத்தியங்களை என்ன பண்ணணும்? திருப்பணும். எனக்கு தெரிந்த ஒரு பையன் வந்து பாத்தீங்க அப்படின்னா, இயேசுவை வந்து அப்பான்னு கூப்பிடக்கூடாது, பைபிள்ல எங்க அவர் வந்து இயேசுவை வந்து அப்பான்னு கூப்பிட சொல்லியிருக்கு அப்படின்னு கேட்டாப்புல. அப்போ நான் அந்த பையனுக்கு சொன்னேன், புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நமக்கு தந்தருளினார்னு இருக்குல்லப்பா. இப்போ புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நமக்கு தந்திருக்கிறாருன்னா நம்ம புத்திரனாக ஆக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ நம்ம அப்பா தானே அவர் கூப்பிட்டாகணும் அப்படின்னு. ஓ ஆமா அப்படிங்கிறான். அப்போ யோசிச்சு பாருங்க, இத்தனைக்கும் 12th தான் படிக்கிறாப்புல அந்த பையன். அவன் எங்கேயோ ஒரு கூட்டத்துக்கு போய் எங்கேயோ ஒரு ஐக்கியம் கிடைச்சு அங்க பாருங்க இயேசு அப்பான்னு கூப்பிடக்கூடாது. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா திரியேக இந்த திருத்துவம் வந்து போய் ஊழியக்காரரை பாஸ்டர்னு கூப்பிடக்கூடாது. அந்த மாதிரி நிறைய எப்படி சொல்றது, வேதத்துல இல்லாத சில காரியங்கள் என்ன பண்றாங்க, திரும்ப பாரம்பரியத்துல கொண்டு போக பார்க்கிறார்கள். நாம கஷ்டப்பட்டு எகிப்திலிருந்து கானானை கொண்டு வந்தா அவங்க கானான்றது திரும்ப எகிப்தை விட மோசமான இடத்துக்கு என்ன கொண்டு போறாங்க, கொண்டு வருவதற்கு முயற்சி செய்கிறார்கள். அதனால நாம் ரொம்ப இந்த கடைசி காலத்துல வேத வசனத்தை கவனித்திருப்பது நமக்கு நலமா இருக்கும். ஏன்னா தேவனுடைய வருகை சீக்கிரம், ஆண்டவருடைய வருகை வெகு சீக்கிரத்துல இருக்கிறது. அதனால நம்ம ரொம்ப என்ன பண்ணணும், கவனமாக இருக்க வேண்டும். அடுத்து அப்போ பாருங்க, பாவத்தை விட்டும் பாரம்பரியத்தை விட்டும் மனம் திரும்பணும், தேவனிடத்துக்கு மனம் திரும்புதல். இந்த மனம் திரும்புதல்ல பொதுவான மனம் திரும்புதல் தேவனிடத்திற்கு. பொதுவா இன்னைக்கு அதிகமா சொல்லப்படுகிறது தேவனிடத்திற்கு மனம் திரும்புதல். இதுதான் அன்னைக்கு கிடந்தது, இது பொதுவான மனம் திரும்புதல். அடுத்த பாவத்தை விட்டு பாரம்பரியத்தை விட்டு விக்கிரகங்களை விட்டு, இந்த மூன்றுமே பாத்தீங்க அப்படின்னா புதிதாக உள்ள வராங்க பாத்தீங்களா, ரட்சிக்கப்படாம அவங்களுக்கு இந்த முதல் மூன்றையும் உடனே என்ன பண்ணணும், நம்ம செய்யணும். அடுத்த மூணு பாருங்க, துர்க்குணத்துக்கு விலகணும், பின்மாட்டத்துக்கு விலகணும், துருபதேசத்துக்கு விலகணும். இதை மூன்றையும் சபையில போதிக்கணும். விசுவாச பிள்ளைகளுக்கு என்ன பண்ணணும், அடிக்கடி உணர்வூட்டி கொண்டே இருக்கணும் வசனத்தை கொண்டு. அப்படி இப்படி நம்ம சபையை கட்டினோம் அப்படின்னா நம்ம சபைய பெரும் வெள்ளமோ பெரும் புயலோ எப்பேற்பட்ட துருபதேசத்தை கொண்டு வந்தாலும் சரி, சபை ஸ்ட்ராங்கா இருக்கும். ஆண்டவர் அத சபையை ஸ்திரப்படுத்த விரும்புகிறார். அப்போ நம்ம இப்படி சபையை கட்டணும். ஒருவேளை இன்னைக்கு ஊழியர்களாக நம்ம இருக்கலாம், சபை ஊழியம் செய்கிறவர்களாக இருக்கலாம். எந்த இடத்துல இது வந்து சபை ஊழியத்துக்கு மாத்திரம் அல்ல, எல்லா வகையான ஊழியத்துக்கும் பொருந்தும். இந்த 7 விதமான மனம் திரும்புதல்ல ஒரு நம்ம நடத்தல அப்படின்னா நிச்சயமாக 50% அல்லது 60% அவங்க பின்மாற்றத்துக்கு போவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அப்போ முழுசா மண்டை கழுவிடணும். உள்ள சபைக்குள்ள வரும்போதே முழுசா என்ன பண்ணணும், அவங்கள வாஷ் பண்ணாதான் அவங்கள சீஷர்களாக மாற்ற முடியும். அடுத்து 5வதாக அதே வசனங்கள் பாருங்க, அப்போஸ்தலர் 2:38-40 மனம் திரும்புதல் சுவிசேஷத்தின் ஆவிக்குரிய வளர்ச்சியின் அஸ்திபாரம். மனம் திரும்புதல் பற்றிய போதனை அன்றைக்கு அதிகம் இருந்தது. இன்று மனம் வருந்துதலை பற்றிய போதனை கூட இல்லை. அன்றைக்கு ஆதி திருச்சபையின் காலத்துல பாருங்க, மனம் திரும்புதலை பற்றிய பிரசங்கம் தான் அநேக இடங்கள் இருக்கு. மனம் திரும்புங்கள், நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய பிரசங்கம் கூட பாருங்க, மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபித்து இருக்கிறது. ஆனா இன்றைக்கு பாருங்க, மனம் வருந்துதலை பற்றிய போதனை கூட இல்லை. அது ஹைப்பர் கிரேஸ். நீ தவறு செஞ்சுக்கிட்டே இரு, அவர் உன்னை மன்னிச்சுக்கிட்டே இருப்பாரு. அப்போ இப்படிப்பட்ட ஒரு கிருபையின் பிரசங்கம், கிருபை இருக்கிறது தான். ஆனா கிருபை என்பது பாவம் செய்வதற்கான லைசன்ஸ் கிடையாது. அப்போ மனம் திரும்புதலை பற்றிய, மனம் வருந்துதலை பற்றிய பிரசங்கம் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த ஐஸ்வர்யவான் லாசரு ஓமையில பாருங்களேன், ஆண்டவர் வந்து இந்த லாசரு ஐஸ்வர்யவான், லாசரு வந்து ரொம்ப ஏழை, ஐஸ்வர்யவான் வந்து ஒரு பருக்க சாத கூட அவனுக்கு கொடுக்காம துன்மார்க்கமா வாழ்ந்தான். 2 பேரும் மறிக்கிறாங்க. கஷ்டப்பட்ட லாசரு ஆபிரகாமோட மடியில் இருக்கிறாரு. ஆனா ஐஸ்வர்யவான் பாருங்க படு பாதாளத்துல என்ன பண்றாரு, வேதனைப்படுறாரு. அப்போ ஆபிரகாம்கிட்ட கேட்கிறாரு, தகப்பனே லாசரு அனுப்புங்க அப்படிங்கிறாரு. இல்ல அனுப்ப முடியாது அப்படிங்கிறாரு. யாரையாவது என்ன பண்ணுங்க, நீங்க அனுப்புங்க, எனக்கு சகோதரர்கள் 5 பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிறப்ப ஆபிரகாம் சொல்றாரு, அதாவது ஆபிரகாமுக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் அவன் செவி கொடாவிட்டால் செத்ததுல இருந்து மருத்துவருந்து ஒருத்தர் எழுந்து போனா கூட அதை விசுவாசிக்க மாட்டான். எங்க மோசையும் தீர்க்கதரிசிகள் என்பது, மோசை என்பது பழைய ஏற்பாடு, தீர்க்கதரிசிகள் என்பது புதிய ஏற்பாடுன்னு சொல்றாங்க. சில பைபிள் ஸ்காலர்ஸ் மோசை என்பது 5 ஆகமம், முதல் 5 புத்தகங்கள், தீர்க்கதரிசிகள் என்பது தீர்க்கதரிசன புத்தகங்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இன்னைக்கு ஊழியக்காரருடைய பிரசங்கம் வேதத்தை வாசித்து அல்லது ஊழியக்காரர் பிரசங்கம் பண்ணி பெரிய விசேஷத்த கூட்டங்கள்ல தேவன் பாவத்தை உணர்த்திய மனம் திரும்பல் அப்படின்னா செத்ததுல இருந்து ஒருத்தர் எழுந்து போனாலும் மனம் திரும்ப மாட்டார்கள். அப்போ
மனம் திரும்புதலை பற்றிய பிரசங்கம் தான் அதிகமாக இருந்தது. நம்முடைய ஆண்டவருடைய பிரசங்க முறையில பாருங்க, அநேக முறை தேவனிடத்திற்கு மனம் திரும்புவது குறித்து அதிகமாக போதிக்கப்பட்டது. அப்போஸ்தலர் காலத்திலும் பாருங்க, கிட்டத்தட்ட அநேக பகுதிகள்ல, கிட்டத்தட்ட இந்த 28 அதிகாரங்கள்ல அநேக இடங்கள்ல மனம் திரும்புதலை பற்றிய போதனை, மனம் திரும்புதலை பற்றிய பிரசங்கம், மனம் திரும்புதலுக்கேற்ற ஞானஸ்நானம், மனம் திரும்புதலுக்கேற்ற கனி, மனம் திரும்பத்தக்கதாக பிரசங்கித்தார்கள், விசுவாசிக்கத்தக்கதாக பிரசங்கித்தார்கள். அநேக பிரசங்க முறைகள் இருக்கு. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை மட்டுமே அநேக பிரசங்க முறைகள் இருக்கு. ஆனா அதுல நல்லா பார்க்கும்போது அதிகமாக இருக்கிற பிரசங்க முறை மனம் திரும்புதலை பற்றிய பிரசங்கம். இன்னைக்கு மனம் திரும்புதலை பற்றிய பிரசங்கம் ரொம்ப ரொம்ப அவசியம். கிட்டத்தட்ட அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல பாக்குறோம். பவுல் என்ன பண்றாரு, அவருடைய பிரசங்க முறையை பாருங்க. மனம் திரும்பி குணப்படுவதற்கு அவர் என்ன பண்ற பிரசங்கம் பண்றாரு. அவர் சொல்லுகிற ஒரு உபதேசம் பாருங்க, மனம் திரும்பி நீங்க குணப்படணும், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கிரியைகள் நீங்க செய்யணும். அவருடைய பிரசங்கத்துல ரெண்டு காரியம் அடங்கி இருக்கு. நீங்க மனம் திரும்பணும், குணப்படணும். ரெண்டாவது, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கிரியைகளை செய்யணும். அதாவது நம்ம முழுமையான மனம் திரும்புதலை நம்ம பிரசங்கம் பண்ணணும். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்கத்தக்கதாக நம்ம என்ன பண்ணணும், நம்ம பிரசங்கம் பண்ணணும். ஆனா இன்னைக்கு மனம் மருந்துதலை பற்றிய போதனை கூட இல்லை. எவ்வளவு நாளும் பாவம் செய்யலாம், எப்படியும் வாழலாம். ஒரு பாடல் கூட இருக்கு பாருங்களேன், எப்படியும் உம் வருகையிலே ஏழை என்னை சேர்த்து கொள்வீர். நல்ல அருமையான பாடல், என்னை மறவா இயேசுநாதா. ஆனா அதுல அதுல ஒரு வார்த்தை பாருங்க, எப்படியும் உம் வருகையில ஏழை என்னை சேர்த்து கொள்வீர். ஆனா நம்ம வேத உபதேசத்துல பார்க்கும்போது எப்படியும் வாழ்ந்தாலாம் வருகையில போக முடியாது. எப்படியும் வருகையில நம்ம சேர்த்துக் கொள்வதற்கு அவர் பிரயாசப்படுவாரு, உதவி செய்வார் தான். ஆனா நாம பிரயாசப்படாம பரலோகத்துக்கு போகிறது ரொம்ப கடினமா இருக்கும். அப்போ எப்படியும் வாழ்ந்தா இப்படித்தான் வாழணும்னு சொல்லி வேதம் தெளிவாக சொல்லி இருக்கு. அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால்தான் நாம் பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியும். ஏன்னா இது இடுக்கமான வாசல் தான், இணக்கமான வாசல் அல்ல, இடுக்கமான வாசல் தான். ஆனா இந்த இடுக்கமான வாசல்ல கூட உண்மையா இருந்தா கண்டிப்பாக பரலோக ராஜ்யத்துக்குள் நாம செல்ல முடியும். ஏன்னா நம்முடைய ஆரம்பத்தை விட நம்முடைய முடிவு முக்கியம். அநேகர் சரியாக ஆரம்பிக்கிறாங்க, நான் சரியாக முடிப்பது இல்லை. நம்முடைய ஆரம்பமும் சரியாக இருக்கணும், நாம் தொடர்ந்து போவதும் சரியாக இருக்கணும், நம்முடைய முடிவும் சரியாக இருக்கணும். நம்ம அநேக பரிசுத்தவான்கள் வாழ்க்கையில பாருங்க, ஆரம்பம் அற்பமாக இருக்கும், சரியாக இருக்கிற மாதிரி இருக்கும். நடுவுல பாருங்க ஏதோ ஒரு விஷயம், உலக ஆசையோ பாவமோ பிசாசின் கிரியைகளோ ஏதோ ஒரு விஷயத்துல ட்ராக் மாறி, ஆனா முடிவு பாருங்க, முடிவு ரொம்ப சோகமா இருக்கும். ஆனா நம்ம தேவனுடைய பிள்ளைகள், நம்முடைய ஆரம்பமும் சரியாக இருக்கணும், நாம் தொடர்ந்து போய்கொண்டிருப்பதும் சரியாக இருக்கணும், நம்முடைய முடிவு மிக சரியாக இருக்கணும். ஏன்னா நம்முடைய முடிவு முக்கியம், அந்த பினிஷிங் அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ மனம் திரும்புதலை பற்றிய பிரசங்கம் இன்னைக்கு நம்ம பிரசங்கியார்களா இருக்கலாம், ஊழியர்களா இருக்கலாம், நம்ம எல்லாருமே சீஷர்கள். இந்த வேக்கப் கால் மினிஸ்ட்ரீஸ்ல இருக்கிற பிரேயர்ல இருக்கிற எல்லாருமே நம்ம சீஷர்கள். அப்போ நம்ம என்ன பண்ணணும், நாம சரியாக மனம் திரும்புதலை பற்றிய பிரசங்கத்தை என்ன பண்ணணும். குறைந்தபட்சம் நம்மளுடைய பிரசங்கத்துல, நம்முடைய பிரசங்க போதனை, அந்த ஊழியத்துல மனம் திரும்புதலை பற்றி அட்லீஸ்ட் ஒரு குறிப்பாவது இருக்கணும். அப்படி இருக்கும்போது நிச்சயமாக அது அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாறும். கிட்டத்தட்ட திருச்சி பக்கத்துல ஒரு ஊழியம், அதுல பாத்தீங்கன்னா அந்த மனம் திரும்புதலை பற்றி ஒரு பிரசங்கம். தூசியை உதறி விட்டு எழும்பு, பாவத்தை விட்டு எழும்பணும், உலக சிநேகத்தை விட்டு எழும்பணும், அந்த மாதிரி ஒரு 4 காரியங்கள். அதை ஒரு பாஸ்டருக்கு நான் அனுப்பி வச்சிருந்தேன், ஒரு பிரசங்கத்துக்கோ கேட்டாங்கன்னு சொல்லி. அந்த பிரசங்கத்தை அவங்க பண்ணும்போது பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக, கிட்டத்தட்ட குடி போதையில ரொம்ப அடிமைப்பட்ட ஒரு சகோதரர் அந்த பிரசங்கத்தின் முடிவுல அவர் மனம் திரும்பினார். நான் இனி குடிக்க மாட்டேன், ஆண்டவர் என்னோட கூட பேசினார்னு சொல்லி தன்னுடைய வாழ்க்கையை அவர் ஒப்பு கொடுத்தார். இன்னைக்கு அவர் குடிக்கல. அப்போ பாருங்க, நம்முடைய பிரசங்க முறை நிச்சயமாக மாற்றத்தை உண்டாக்கும். ஏன்னா தேவனுடைய வார்த்தையில வல்லமை இருக்கு, நம்முடைய வாயின் வார்த்தைகள்ல வல்லமை இருக்கு. நம்ம விசுவாசத்தோடு பிரசங்கித்தோம் அப்படின்னா எப்பேற்பட்ட மோசமான கொடூரனையும் ரட்சிக்க வல்லமை உள்ளது ஜீவனுள்ள வசனம். அப்போ நம்முடைய பிரசங்க முறையை நம்ம இன்னும் கொஞ்சம் மெருகேற்ற வேண்டும். அப்போ சபையில பக்தி விருத்தி அடையணும்னா மனம் திரும்பி குணப்படுவதற்கும் பிரசங்கம் பண்ணணும், மனம் திரும்பலுக்கு ஏற்ற கிரியைகளை செய்யவும் பிரசங்கம் பண்ணணும். அப்படி இருக்கும்போது நிச்சயமாக சபை பின்மாற்றம் ஆகாது, சபை வளரும், சபை எழும்பும், அநேகருக்கு கனி கொடுக்கிற ஒரு சபையாக விளங்கும். அடுத்து அப்போஸ்தலர் 2:41 அதுல பாக்குறோம்,
அவனுடைய வார்த்தையை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டவர்கள் ஞான ஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். அன்று ஆதி திருச்சபையின் காலங்களை பாருங்க, தேவ வார்த்தையை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படிந்தார்கள். இன்று சந்தோஷமா கேட்க மட்டுமே செய்கிறார்கள். கேட்ட வசனத்திற்கு கீழ்ப்படியுங்கள் என்றால் அது அவர்களுக்கு சஞ்சலமா இருக்கிறது. அப்போ பாருங்க, அன்றைக்கு பாருங்க, முறையா தேவனுடைய வார்த்தை கேட்கிறாங்க. அவங்க கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை பற்றி அவங்க கேட்கிறாங்க. கேட்கும்போது பாருங்க, அந்த வார்த்தையை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டு அப்படி உடனே கீழ்ப்படுகிறாங்க. ஞானஸ்நானம் என்ன பண்றாங்க? பெற்றுக்கொள்கிறாங்க. நாங்க என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கிறாங்க. அப்போ சந்தோஷமா கேட்டது மட்டுமல்லாமல் கீழ்ப்படுதலும் அவங்க வாழ்க்கையில இருந்தது. நேற்றைய தினத்துல கூட பார்த்தோம். கீழ்ப்படுதல் இல்லை அப்படின்னா நிச்சயமாக பெரிய ஆசீர்வாதங்களை பார்க்க முடியாது. ஆதாம் கீழ்ப்படியல. முந்தின ஆதாம் கீழ்ப்படியாமையினால உலகம் பாவத்துக்குள்ளாக போனது. ஆனா பிந்தின ஆதாம் ஆகிய இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவருக்கும் அது ஒப்பாக சொல்லப்படுகிறது. ஆனா பிந்தின ஆதாம் ஆகிய இயேசு கிறிஸ்து முழுக்க முழுக்க அவர் கீழ்ப்படிந்ததுனால பாருங்க, தாய் தகப்பனுக்கு அவர் கீழ்ப்படிந்தார், பிதாவுக்கு அவர் கீழ்ப்படிந்தார், பரிசுத்த ஆவியானவருக்கு அவர் கீழ்ப்படிந்தார், சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவர் ஆகி பாருங்க, அவர் அவ்வளவு கீழ்ப்படிதல். அப்படி கீழ்ப்படிந்ததுனாலதான் பரிசுத்தம். பாவமான உலகம் பரிசுத்தமானது, சாபம் நிறைந்த உலகம் ஆசீர்வாதமாய் மாறினது. அப்போ நம்முடைய கீழ்ப்படுதல் உள்ள ஜீவியம் நம்மையும் ஆசீர்வதிக்கும், நம் மூலமாக மற்றவர்களையும் ஆசீர்வதிக்கும். நம்ம முந்தின ஆதாம் அல்ல, நம்ம பிந்தின ஆதாமாகிய இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகள். முந்தின ஆதாமின் சுபாவம் நமக்குள்ள வரக்கூடாது. பிந்தின ஆதாமாகிய இயேசு கிறிஸ்துவின் சுபாவங்கள் நமக்குள்ளிருந்து வெளிப்பட ஆவியானவர் நமக்குள்ள கிரியை செய்து கொண்டு இருக்கிறார். அப்போ கீழ்ப்படிந்தார்கள், சந்தோஷமாக கேட்டாங்க, கீழ்ப்படிந்தாங்க. ஆனா இன்னைக்கு ஒரு கூட்டம் பாருங்க, சந்தோஷமா கேட்பாங்க வசனத்தை பேசும்போது என்ன பண்ணுவாங்க? அப்படியே சந்தோஷமா கேட்பாங்க, தெளிவா கேட்பாங்க, இன்னும் குறிப்பெடுப்பாங்க. ஆனா கீழ்ப்படியுங்கள் சொன்னா அதுல அந்த அளவுக்கு மாற்றம் இல்லை. நம்ம 1000 வசனங்களை கேட்கலாம், ஆனா கேட்ட ஒரு வசனத்திற்காக நம்ம கீழ்ப்படியல அப்படின்னா நாம நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்துல நம்ம தடுமாறி கொண்டிருக்கிறோம், நம்ம வஞ்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம்னு அர்த்தம். அதான் யாக்கோபு எழுதுறாரு, நிருபங்கள்ல பார்க்கிறோம். என்ன அப்படின்னா, வசனத்திற்கு கீழ்ப்படியல அப்படின்னா நம்ம வஞ்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். அப்போ இன்னொரு ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, எவனுக்கு அதிகம் கொடுக்கப்படுகிறதோ அவனிடத்தில் அதிகமாக கேட்கப்படும். நம்ம எந்த அளவுக்கு தேவனுடைய வார்த்தை கேட்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம என்ன பண்ணணும்? நம்ம தாழ்த்தணும். கீழ்ப்படுதலா விசுவாசம் செத்தது, கீழ்ப்படுதலா விசுவாசம் வீண்தான். அப்போ வசனத்திற்கு கீழ்ப்படிய நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும், கிருபையுள்ள வசனத்திற்கு நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். அதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சீஷர்களை கிருபையுள்ள வசனத்திற்கு உங்களை ஒப்பு கொடுக்கிறேன் அப்படிங்கிறாரு. அப்போ வசனத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும், வசனத்துக்கு நம்ம கீழ்ப்படியணும். அந்த மனுஷ ஆலோசனையோ அல்லது இந்த உலக போதனை தத்துவங்களோ அதற்கல்ல. ஆண்டவர் என்ன சொல்றாரு, இந்த வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, அதற்கு கீழ்ப்படியும் போதுதான் கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்மை நிரப்பும், கர்த்தருடைய பிரசனம் நம்மோடு கூட இருக்கும். வசனத்துக்கு கீழ்ப்படியாம வசனத்துக்கு மாறாக நடந்து கொண்டால் நம்ம வாழ்க்கையில தேவனுடைய பிரசனம் இருக்காது, தேவனுடைய கிரியைகள் அதிகமாக வெளிப்படாது. அப்போ கீழ்ப்படுதலே எழுப்புதலின் அஸ்திபாரம், கீழ்ப்படிதலே ஆவிக்குரிய வளர்ச்சியின் அஸ்திபாரம், கீழ்ப்படுதலே ஆசீர்வாதத்தின் அஸ்திபாரம். வேதம் முழுக்க பாருங்க, அநேகமா நம்ம பார்க்கும்போது கீழ்ப்படுதல் உள்ளவர்கள் பாருங்க, அவங்க மேற்கொண்டு ஜெயித்து கொண்டே போனார்கள். கீழ்ப்படிந்தவர்கள் அதிகமாக ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். ஆனா கீழ்ப்படியாம இருந்தவங்க பாருங்க, அவங்க வாழ்க்கையை முடிவு ரொம்ப மோசமா இருந்துச்சு. அதான் நம்ம வாழ்க்கையில வார்த்தையை கேட்பது மாத்திரம் அல்ல, அதே வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நான் அப்படி இருப்பேன் ஆண்டவர்னு சொல்லி ஒப்பு கொடுக்கும். இப்போ இந்த பைபிள் ஸ்டடி எடுக்கிறதுக்கு முன்பதாக இந்த காரியங்களை நான் வாசித்து, ஆண்டவர் இதுக்கு என்ன ஒப்பு கொடுக்குறேன்னு நான் அர்ப்பணிச்சுட்டு தான் நான் பிரசங்கமே பண்றேன். நம்ம வேதத்தை நம்ம என்ன பண்றோம்? நம்ம போதிக்கிறோம். ஊருக்கு மட்டும்தான் உபதேசம் அப்படிங்கிற கொள்கை நம்ம வாழ்க்கையில இருக்கவே கூடாது. கை கொண்டு போதிக்கிறவன் தான் பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாக இருப்பான். இந்த உலகத்துல நம்ம பெரியவர்களாக இருப்பதை விட பரலோக ராஜ்யத்தில் பெரியவராக இருப்பதுதான் மிகப்பெரிய ஒரு ஸ்லாக்கியம். ஒருவேளை இன்னைக்கு உண்மையா இருந்து உலகத்துல நம்ம புறந்தள்ளப்படலாம், நம்மை அவமானப்படுத்தலாம், நம்ம ஏளனமாக பேசலாம், சிலர் நம்மை கண்டுகொள்ளாமல் இருக்கலாம். ஆனா பரலோகம் நம்மை கண்டுகொள்ளும், தேவன் நம்மை கண்டுகொள்வார். அப்போ உண்மையுள்ள மனுஷனாக நம்ம என்ன பண்ணணும்? நாம் காணப்படணும். அடுத்து 7வதாக அப்போஸ்தலர் 2:42 அதுல பாக்குறோம், அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்நியோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தெரிந்திருந்தார்கள். சபையாக என்ன பண்றாங்க? கூட்டம் கூட்டிட்டாங்க.
சபையாக 3000 பேர் கொண்ட சபை, 3000 பேரா என்ன பண்றாங்க, கூட்டிட்டாங்க. அவங்க முதலாவது உங்க வாழ்க்கையில காணப்பட்ட ஒரு காரியம் பாருங்க, அவர்கள் என்ன பண்ணாங்க, அப்போஸ்தலருடைய உபதேசத்தில் உறுதியாக இருந்தாங்க. அன்று உபதேசம் முன்னிலை வகித்தது, இன்று பின்னிலையில் வைக்கப்படுகிறது. அன்றைக்கு என்ன பண்றாங்க, அந்த டாக்டரின் உபதேசம் முன்னிலையில இருந்துச்சு. அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும், அந்யோன்யத்திலும், அப்பம் பிட்குதலிலும், ஜெபம் பண்ணுதலிலும். அப்போ அந்த ஆர்டரை பார்க்கும்போது முதலாவது எங்க இருக்கு, உபதேசம் முன்னிலை வகித்தது. உபதேசம் ரட்சிக்கும், உபதேசம் சுத்திகரிக்கும், உபதேசம் பலப்படுத்தும், உபதேசம் சீஷர்களாகி மாற்றும், உபதேசம் தலைமைத்துவத்தை சரியாக வழிநடத்தும். அப்போ உபதேசத்தை முன்னிலையில அன்றைக்கு வைத்தார்கள். ஆனா இன்னைக்கு உபதேசத்தை பின்னிலைமையில வைக்கிறாங்க. பிரசங்க நேரம் குறைந்ததுதான் மிகப்பெரிய ஒரு ஒரு வீழ்ச்சி. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் நம்முடைய எழுப்புதலுக்கும் ஒரு வீழ்ச்சின்னு சொல்லணும் அப்படின்னா, பிரசங்க நேரத்தை குறைச்சி மற்ற நேரங்களை அதிகப்படுத்தினது அது ஒரு வஞ்சனை. அநேகரது பின்மாற்றத்திற்கும் அநேகர் விழுந்து விழுந்து எழுகிற வாழ்க்கைக்கும் காரணம் என்ன அப்படின்னா, உபதேசத்துல உறுதியாக இல்லாததுனாலதான். நம்ம பெற்றுக்கொண்ட உபதேசம் இயேசு கிறிஸ்துவனுடைய உபதேசம் பிளஸ் பழைய ஏற்பாடு இயேசு கிறிஸ்துடைய உபதேசம், அதுல முக்கியமாக அப்போஸ்தலருடைய உபதேசம். பழைய ஏற்பாடு சொல்லாதத, இயேசு கிறிஸ்து அதை சொல்லி உறுதிப்படுத்தாதத, இயேசு கிறிஸ்துவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு அப்போஸ்தலரை உறுதிப்படுத்தாத எதையுமே நாம் ஏற்றுக்கொள்ள கூடாது. அப்படி நம்ம உபதேசத்துல சபையை கட்டல அப்படின்னா நிச்சயமாக ஓநாய்கள் உள்ள வரும். ஆட்டுத்தோலை பொறுத்து கொண்ட ஓநாய்கள் வரும். கிட்டத்தட்ட அவங்க தேவனுடைய வார்த்தையில இருந்தா பேசுவாங்க. அவங்க பேசுவது நமக்கு இனிமையாக இருக்கும், இன்பமான. அப்போ நாம் ரொம்ப கவனமா இருக்கணும். உபதேசத்தை முன்னிலைப்படுத்தணும். சபையில உபதேசத்தை முன்னிலைப்படுத்தணும். அநேக இடங்களில் பைபிள் ஸ்டடியும் அநேக இடங்களில் நடக்கிறது இல்ல. அப்போ தேவனுடைய வார்த்தைக்கு பழைய ஏற்பாட்டை கூட பாருங்களேன், நியாயப்பிரமாணங்களை வாசிப்பாங்க, சில முக்கியமான பகுதிகளை வாசிப்பாங்க. ஜெப ஆலயங்கள், யூத ஜெப ஆலயங்கள், அந்த சினகாகுல பாத்தீங்கன்னா அவங்க அந்த வாசிப்பாங்க. ஒரு இடத்துல இருக்கு, அவங்க இந்த வார்த்தையில கேட்கும் போதே ஜனங்க மனம் திரும்பினாங்க, அழுகுறாங்க. அந்த வார்த்தைக்குள்ள வசனத்துக்குள்ள எழுப்புதல், வசனத்துக்குள்ள மாற்றம். வசனத்தினால முழுமையான மனம் திரும்புதலை கொடுக்க முடியும். ஏன்னா வசனம் வெறுமையாக திரும்பாது. நம்ம அநேக இடங்கள்ல பிரசங்கம் பண்ணும்போது அநேக ஊழியர்கள்ட்ட பேசும்போது சொல்ற ஒரு காரியம் என்ன அப்படின்னா, நம்முடைய உன்னுடைய ஆகாரத்தை தண்ணீர்கள் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பின் அதன் பலனை காண்பாய். விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். நம்ம விதைய போட்டுட்டே இருக்கணும், ஆகாரத்தை போட்டுட்டே இருக்கணும். உடனே நம்ம பலனை பார்க்க முடியாது, ஆனா ஒரு நாள் நம்ம பலனை பார்ப்போம். ஆமா, ஒரு நாள் நாம் பலனை பார்ப்போம். ஒரே நாள்ல பலனை பார்க்க முடியாது, ஆனா நிச்சயமாக பலன் தருகிற நாட்கள் நமக்கு உண்டு. அதனால இன்றைக்கு நம்ம வேதத்தை நம்ம வசனம் நம்ம தியானிக்கிறோம், வாசிக்கிறோம், கேட்கிறோம் அப்படின்னா அது ஒன்றும் வெறுமையாக போகாது. அதனால நம்ம செய்கிற ஊழியங்கள் ஒரு நாளும் வெறுமையாய் போகாது, ஒரு நாளும் வீணாய் போகாது. நிச்சயமாகவே அதற்குரிய சில காரியங்களை ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில செய்வார். அதனால உபதேசத்திற்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். ஆமா, அப்போஸ்தலனாகிய பவுல் பாருங்க, பேதுரு, எல்லாருமே பாருங்க, உபதேசத்தை அவங்க என்ன பண்ணாங்க, முன்னிலைப்படுத்தினாங்க. சீஷர்களுக்கு உபதேசம் பண்றாங்க. உபதேசத்தினால சபையை கட்டி என்ன பண்றாங்க, எழுப்புறாங்க. சபை ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்னா உபதேசம் ரொம்ப ரொம்ப அவசியம். உபதேசம் இல்லாத சபை அது உறுதியற்ற சபை. அப்ப உபதேசத்துல உறுதியாக நம்ம சபையை மாற்றணும். உபதேசம் பண்ணும்போது அவர்களுக்குள்ள இருக்கிற தேவையில்லாத சில காரியங்கள், அது ஒரு ஊழியக்காரர் சொல்ற, விசுவாசியுடைய மனம் வந்து செழிப்பான ஒரு நிலம், செழிப்பான ஒரு நிலம். அந்த நிலத்துல எதை போட்டாலும் அது நல்லா கிடுகுன்னு வளர்ந்துரும் அப்படிங்கிறது. ரட்சிக்கப்பட்ட ஒரு விசுவாசி உள்ள வரும்போது அவங்களுடைய மனம் வந்து பார்த்தோன்னா செழிப்பான ஒரு நிலத்தை போல இருக்கு. என்ன போட்டாலும் உள்ளுக்குள்ள வாங்கிக்குவாங்க. ஆனா அப்படி அவங்க வரும்போதே அவர்களுக்காக புதிதாக ஒரு பைபிள் ஸ்டடி, அந்த மாதிரி புதிதாக வருகிறவங்களுக்கு நல்ல ஒரு உபதேசத்தை கொடுத்தோம் அப்படின்னா அது நிச்சயமாக அது ஸ்ட்ராங்கா விழும். அப்படி ஸ்ட்ராங்கா விழும்போது சத்துரு கொண்டு வருகிற தேவையில்லாத கலைகளை என்ன பண்ணுவாங்க, அவங்க மேற்கொண்டு ஜெயிப்பார்கள். அப்போ உபதேசம் ரொம்ப ரொம்ப அவசியம். அடுத்து கடைசியாக ஒண்ணு மட்டும் சொல்லி முடிக்கலாம்னு சொன்ன பிரயாசப்படுகிறேன். அப்போஸ்தலர் 3:6-16 அதுல பார்க்கிறோம். அன்று இயேசுவின் நாமம் உயர்த்தப்பட்டது, இன்று அதை தவிர மற்ற அனைத்தும் உயர்த்தப்படுகிறது. வேதம் முழுக்க பாருங்க, அன்றைக்கு உயிர்த்தெழுதலை குறித்து பலமா சாட்சி சொல்றாங்க, பலமாக பிரசங்கிக்கிறார்கள். சுய மகிமையை தேடல, சுய மகிமையை, சுய பெருமையை அல்லது சுய லாபத்தை தேடுகிறவன் உண்மையான ஊழியக்காரன் அல்ல. அனுப்பினவரின் மகிமையை தேடுகிறவனே அவரால் அனுப்பப்பட்ட உண்மையில ஊழியர். அப்போ இயேசுவின் நாமம் உயர்த்தப்படணும்.
இன்னைக்கு அநேக இடங்கள்ல இயேசுவின் நாமம் உயர்த்தப்படல. ஆண்டவர் கொடுத்த ஒரு பாரம். அநேக நேரங்கள்ல அநேக இடங்கள்ல அவருடைய நாமம் மகிமைப்படல. சுய லாபமும் சுய பெருமையும் சுய மகிமையும் வெளிப்பட்டதுனால இக்கபோத்தின் காலமாக, தேவனுடைய மகிமை வெளிப்படாத காலமாக மாறி போயிட்டு. அப்போ நீங்களும் நானும் கவனமா இருக்கணும். எல்லாவற்றுக்கும் இயேசுவின் நாமத்தை உயர்த்தணும். திரியேக தேவனுடைய நாமத்தை நம்ம உயர்த்தணும். அவரை உயர்த்தினா போதும். உயர்த்த உயர்த்த அவர் நம்ம உயர்த்துவார். அப்போ ஏன்னா இன்னைக்கு நம்ம வாழ்ந்திருக்கிறது அவரால் தான். நமக்கு இன்னைக்கு எத்தனையோ ஆசீர்வாதங்களை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். பின்மாற்றத்துல இருந்தோம், பாவத்துல இருந்தோம், அடிமைத்தனத்துல இருந்தோம், நரகத்திற்கு நேராக இருந்தோம், சிறையிருப்புல இருந்தோம், கண்ணீர்ல இருந்தோம், வியாதியில இருந்தோம், விஷத்துல இருந்தோம். ஆனா ஆண்டவர் பாருங்க நம்மை தேடி வந்து எல்லாவற்றையும் அவர் மாற்றினார். இன்னைக்கு நம்ம நல்லா இருக்கிறோம், நம்ம ஆசீர்வாதமா இருக்கிறோம்னா அதற்கான அஸ்திபாரம் எல்லாமே இயேசுதான். அப்போ அவருடைய நாமத்தை நம்ம உயர்த்தாம நம்மை நாம உயர்த்தி கொண்டே இருந்தோமானால், அல்லது வேற ஏதோ ஒரு காரியத்தை உணர்த்தினோமானால் அது அவருக்கு மிகுந்த ஒரு வேதனையாக இருக்கும். அதனால ஒரு தீர்மானம் எடுக்க போகிறோம் இந்த நாட்கள்ல, இயேசுவின் நாமத்தை உயர்த்தணும். இன்னைக்கு அநேக இடங்கள்ல இயேசுன்ற நாமத்தை சொல்வதற்கு கூட அநேகர் துணிவது இல்லை. பிரசங்க நேரத்தை கூட இயேசுன்னு சொல்லி அநேக பேர் என்ன பண்றது இல்லை, சொல்வது இல்லை. ஆனா இயேசு என்ற நாமம் எல்லா நாமத்திலும் மேலான நாமம். அதனால நம்ம இயேசுவின் நாமத்தை உயர்த்தணும், இயேசுவின் நாமத்தை துதிக்கணும், இயேசுவின் நாமத்தை நம்ம மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கணும். ஒரு நாளும் சுய நாமத்தையோ அல்லது சுய மகிமையையோ நம்ம என்ன பண்ணக்கூடாது, நாம் விரும்பக்கூடாது. தேவனுக்கு மகிமை செலுத்தணும். ஒருவேளை கர்த்தர் நம்மை கொண்டு பெரிய காரியங்கள் செய்யலாம். உடனே நான் பெரிய ஆள் அப்படி இல்லை, நான் சிறுகவும் அவர் பெருகவும் வேண்டும். அதுதான். அது கூட அந்த நான் சிறுகவும் அவர் பெருகவும் வேண்டும் அந்த வசனம் நான் இப்படி சொல்றேன். ஆனா ஒரிஜினல் அந்த வசனத்தை வாசி பாருங்க. அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். அதுல கூட அவர் அவரைத்தான், தேவனை தான் அவர் முக்கியத்துவம் படுத்துறாரு. முதலாவது தேவன், அதுக்கப்புறம் தான் நாம். அப்போ அந்த எண்ணத்தோடு நாம் வாழ்ந்தோமானால் நிச்சயமாக நம்மை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அப்போ நாம அனுப்பினவரின் மகிமையை நம்ம தேட வேண்டும். அப்போ இன்றைய நாள் நம்ம நிறைய காரியங்களை பார்த்தோம். பாவத்தை விட்டும் பாரம்பரியத்தை விட்டும் மனம் திரும்ப போதிக்கப்பட்டது. மனம் திரும்பல காணப்படுகிற ஒரு 7 காரியங்கள், அதுல அந்த பிரிவுகள் நம்ம பார்த்தோம். பொதுவான பிரிவு மனம் திரும்புதல். அடுத்து புதிதாக ரட்சிக்கப்படுற அவிசுவாசிகளுக்கு என்னென்ன மனம் திரும்ப வைக்கணும். அடுத்து விசுவாச பிள்ளைகள் மனம் திரும்ப வேண்டிய ஒரு 3 காரியங்களை பார்த்தோம். அடுத்து 2வது மனம் திரும்புதல் சுவிசேஷத்தின் ஆவிக்குரிய வளர்ச்சியின் ஒரு அஸ்திபாரம். அன்றைக்கு மனம் திரும்பலை பற்றிய போதனை அதிகமா இருந்துச்சு. இன்னைக்கு மனம் மருந்துதலை பற்றிய போதனை அதிகமாக இல்லை. இல்லைன்னு சொல்லலாம், அந்த அளவுக்கு அதிகமாக இருக்கிறது. அடுத்து தேவனுடைய வார்த்தை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டாங்க, கீழ்ப்படிந்தாங்க. ஆனா இன்றைக்கு கீழ்ப்படுதல் இல்லை, சஞ்சலம் அடைகிறார்கள். அடுத்து அன்று உபதேசம் முன்னிலை வகித்தது, இந்த உபதேசம் பின்னிலைமையில வைக்கப்படுகிறது. அடுத்து கடைசியா பார்த்தோம், இயேசுவின் நாமம் உயர்த்தப்பட்டது. எல்லா இடத்துலும் இயேசுவின் நாமம், அந்த நாமம் பரம்பிடுச்சான் உலகம் முழுக்க. ஆனா இன்றைக்கு அதை தவிர மற்ற அனைத்தையும் நம்ம என்ன பண்றோம், உயர்த்துகிறோம். அதை விட்டு நம்ம மனம் திரும்பினால் நிச்சயமாக ஆதி திருச்சபை போல நம்முடைய திருச்சபை வளரும், பெருகும். ஆமீன். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.